வணக்கம். அதிர்வு அதிகாரம் 2 நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய அதிர்வு நிகழ்ச்சியில் நாங்கள் சந்திக்க இருப்பது தேசிய மக்கள் சக்தியினுடைய நிறைவேற்று குழு உறுப்பினர் ஆசிரியர் எம்.என். இக்ராம் அவர்கள். வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். எப்படி இருக்கிறீர்கள்? இருக்கின்றோம். தேர்தலுக்கு முந்தைய ஒரு சந்திப்பு இருந்தது, இப்போது மீண்டும் சந்திக்கிறோம். நீங்கள் எதிர்பார்க்காத வெற்றி உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. என்னை பொறுத்தவரையில் என்றால், நான் ஒரு தொலைக்காட்சி நேரடி நிகழ்ச்சியில் நான் கூறியிருந்தேன், 150க்கு மேல் ஆசனங்களை நாங்கள் பெறுவோம் என்ற அந்த எதிர்கூறலை நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன். குறிப்பாக நான் வடக்கு கிழக்கிற்கு கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அதிகம் சென்று வந்தேன். அங்கு சென்று வந்ததன் பின்னர் எனக்கு அந்த எதிர்பார்ப்பு கடுமையாக இருந்தது. உங்களுக்கு இருந்தது, ஏனைய தேசிய மக்கள் சக்தியுடைய உறுப்பினர்களுக்கு அவ்வாறு இருக்கவில்லை, யாரும் எதிர்பார்க்கவில்லை. இந்த அளவு பொதுவாக இந்த அளவு பெரியதொரு வெற்றி வரும் என்று அவர்கள் எதிர்பார்த்தது குறைவுதான். நாங்கள் எதிர்பார்த்தது 125, 130க்கு இடையில் சந்திப்பின் போதும் நான் குறிப்பிட்டேன். ஆனால் அந்த வடகிழக்கு சென்றதன் பின்னர் அதை 150 தாண்டும் என்று நான் எதிர்பார்த்தேன். அதே போன்று அந்த தேர்தல் தினத்தன்று மாலை ஒரு தமிழ் சகோதரர் என்னை தொலைபேசியினூடாக தொடர்பு கொண்டு சொன்னார், இம்முறை 140 எங்கள் கட்சி 140 தாண்டும் என்ற எதிர்கூறலை அவரும் என்னோடு தொடர்பு கொண்டு பேசியிருந்தார். தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக் அவர்கள் தான் மாயஜால வித்தைக்காரர் இல்லை என்று கூறினார். ஆனால் தேர்தல் பெறுபவர்களை பார்த்தால் அவ்வாறு தெரியவில்லை. அது அவருடைய தனிப்பட்ட முயற்சியினால் ஏற்பட்ட ஒரு வெற்றி என்பதனை விட, நாங்கள் ஜனாதிபதி தேர்தலை தொடர்ந்து எங்களுடைய ஆட்சி செயன்முறை, குறிப்பாக தோழர் அனுர்குமார் திசாநாயக் அவருடைய ஆட்சி செயன்முறை உட்பட அவரோடு சேர்ந்து நாங்கள் அமைத்திருந்த அந்த இடைக்கால அரசினுடைய அந்த செயற்பாடும் இந்த தேர்தல் வெற்றியில் தாக்கம் செலுத்தி இருக்கின்றது. அதே போன்று ஜனாதிபதி தேர்தல் காலப்பகுதியில் எங்களுக்கு கிடைத்த அந்த வாக்குகளில் கணிசமான வாக்குகள், குறிப்பாக வடகிழக்கில் ஒரு இரகசியமான வாக்குகளாக கிடைத்திருந்தன. மக்கள் வெளிப்படையாக வாருவதற்கு பயந்து கொண்டிருந்தார்கள். அது பல்வேறு காரணங்கள் அதற்கு காணப்பட்டன. ஒவ்வொரு பிரதேசத்திலும் காணப்பட்ட, அதாவது அரசியல்வாதிகள் அவர்களுடைய தளங்களாக, அவர்களுடைய கோட்டைகளாக பல இடங்களை அவர்கள் வைத்திருந்தார்கள். அது ஜனாதிபதி தேர்தலை தொடர்ந்து அது தகர்ந்து போனது. அதனோடு சேர்த்து எங்களை பற்றிய பிழையான பல அச்சமூட்டுகின்ற பல விடயங்களை அவர்கள் மக்கள் மத்தியிலே கடைசி நிமிடம் வரையிலும் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். அதாவது ஜனாதிபதி தேர்தலின் போது நாங்களும் அந்த நிகழ்ச்சியின் போதும் அதனை பல விடயங்களை நாங்கள் தெளிவுபடுத்தினோம். குறிப்பாக சிறுபான்மை சமூகங்களை நோக்கி அவருடைய மத நம்பிக்கைகளில், மத நடவடிக்கைகள் கை வைக்கப் போகின்றார்கள் என்றும், அது சிறுபான்மை சமூகத்தோடு மாத்திரமல்ல பெரும்பான்மை சமூகத்தினரையும் அப்படி அச்சப்படுத்தியிருந்தார். அவர்களுடைய பெரஹராக்களை நிறுத்தப் போகின்றோம், அவருடைய கடைசி போயாதீனமாக அந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் இருந்த போயாதீனம் அமைய போகின்றது என்பது போன்ற பல்வேறு, அதே நேரம் பொருளாதாரம் வீழ்ச்சி அடையும் என்றெல்லாம் அவர்கள் பல்வேறு பயங்களை, அச்சங்களை அவர்கள் ஏற்படுத்தியிருந்தார்கள். ஜனாதிபதி தேர்தலை தொடர்ந்து அந்த குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள்ளால் கிட்டத்தட்ட 54 நாட்கள், நினைக்கிறேன், ஒரு மாதமும் குறிப்பிட்ட சில, அதாவது ஒரு மாசமும் அங்கின 24 தினங்களும், அதற்குள்ளால் மக்கள் எங்களுடைய ஆட்சி செயல்முறையை பார்த்து அவருடைய அந்த கருத்துக்களை மாற்றிக்கொண்டார்கள் என்றுதான் நினைக்கின்றேன். அதே போன்று நாங்கள் வடக்கு கிழக்கில் எங்களுடைய, அதாவது கட்சியினுடைய அதனுடைய இயந்திர கீழ்மட்டத்தை நோக்கி பலமாக இல்லாமல் இருந்த போதிலும் கூட நாங்கள் அதிகம் அழுத்தம் கொடுத்து அந்த பிரதேசங்களுக்கு சென்று நாங்கள் வேலை செய்தோம். குறிப்பாக எங்களுடைய தோழர் பிமல் ரத்நாயக்க அவர்கள் வடக்கிலே அதிகம் அழுத்தம் கொடுத்து செயற்பட்டார்கள். அதனோடு சேர்த்து நானும் வடகிழக்கிலே என்னுடைய, அதாவது பாராளுமன்ற தேர்தலினுடைய அதிகமான பிரச்சார நடவடிக்கைகள் வடக்கு கிழக்கிலே தான் அமைந்து காணப்பட்டது. கிட்டத்தட்ட 2 கிழமைக்கு மேலாக நான் அந்த 2 பிரதேசங்களில் தான் இருந்தேன். அதனுடைய விளைவை மக்கள் அந்த தேர்தல் பெறுபேறுகளை தொடர்ந்து
தொலைபேசியினூடாக தொடர்பு கொண்டு பேசுவதிலிருந்து நாங்கள் புரிந்து கொள்ள முடியுமா இருக்கின்றது. எந்த அளவு தூரம் அவர்களே நாங்கள் போய் இந்த விடயங்களை விளங்கப்படுத்தியது. குறிப்பாக அவர்கள் எடுபட்ட ஒரு விடயம், இந்த தேசம் ஐக்கியப்பட வேண்டும், தமிழ் சிங்களம் முஸ்லிம் என்ற வேறுபாடுகளுக்கு அப்பால் நாங்கள் எல்லோரும் ஒன்றுபட்ட ஒரு தேசத்தை நாங்கள் உருவாக்க வேண்டும். அதற்காகத்தான் தேசிய மக்கள் சக்தியை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம். தேசிய மக்கள் சக்தி என்பது ஒரு பெரும்பான்மை கட்சி அல்ல, இது நாங்கள் எல்லோரும் சேர்ந்து உருவாக்கிய ஒரு மக்கள் இயக்கம். இதிலே உங்களுக்கும் பங்கு இருக்கின்றது, நீங்களும் சேர்ந்துதான் இதனை சுமக்க வேண்டும். ஆட்சி செயல்முறையிலும் நீங்கள் பங்கு கொள்ளலாம் என்று அவர்களுக்கு சொன்ன அந்த வார்த்தைகள், அதை முஸ்லிம் சமூகத்தை போன்று தமிழ் சமூகத்திற்கு அதிகம் பாதிப்பை செலுத்தி இருக்கின்றது என்பதனை நாங்கள் அவர்களுடைய பின்னூட்டல்களிலிருந்து நாங்கள் கண்டுகொண்டோம். ஏனென்றால் அவர்கள் இந்த நாட்டிலே ஒதுக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். இந்த நாட்டில் அமைகின்ற அரசிலிருந்து அவர்களுக்கு நீதி கிடைக்காது, அவர்களுக்கு சமமாக இந்த நாட்டிலே வாழ்வதற்குரிய சந்தர்ப்பம் கிடைக்காது என்று நினைத்து கொண்டிருந்தவர்களுக்கு அந்த ஜனாதிபதி தேர்தல் வெற்றியும் அதனை தொடர்ந்து வந்த அந்த செயற்பாடுகள் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டி இருக்கின்றது. இந்த நாட்டிலே நாங்களும் ஒரு சமத்துவமாக வாழலாம், எங்களுடைய பிரச்சனைகளையும் கேட்பதற்கு ஆட்கள் இருக்கின்றார்கள் என்ற ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு அந்த எங்களுடைய அந்த பிரச்சார நடவடிக்கைகள் உட்பட அந்த எங்களுடைய அந்த ஆட்சி செயல்முறையும் அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளால் வழங்கி இருக்கின்றது என்பதனை நாங்கள் விளங்கிக் கொள்ள முடியுமாக இருந்தது. தென்னிலங்கையிலும் மாற்றம் வந்திருக்கிறது. இதுவரையும் சிறுபான்மையைச் சேர்ந்தவர்கள் தெரிவு செய்யப்படாத மாவட்டங்களிலிருந்து உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படுகிற அளவுக்கு தேசிய மக்கள் சக்தி மக்கள் மத்தியில் வளர்ந்திருக்கிறது ஒன்று. ஆனாலும் எல்லோரும் போல பரவலாக பேசுவது யாழ்ப்பாணத்தில் கிடைக்கப்பெற்ற வெற்றி, யாழ் தேர்தல் மாவட்டத்தில் கிடைக்கப்பெற்ற வெற்றி. தமிழ் தேசியம் சுயநிர்ணயம் என்று வாக்களித்த மக்கள் தேசிய மக்கள் சக்தியை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்றால் இதன் மூலம் அவர்கள் அந்த வகைபாகத்தை கைவிட்டிருக்கிறார்கள் என்று நாங்கள் எடுத்துக்கொள்வதா, அல்லது அவர்களுடைய நோக்கம் வேறாக இருக்கிறது, அதுவும் அவர்களுடைய மன உணர்வுகளில் இருக்கிறது என்று நீங்கள் புரிந்திருக்கிறீர்களா? உண்மையில் தமிழ் சமூகத்தை பொறுத்தவரையில் அவர்கள் இந்த நாட்டிலே நீண்ட காலம், கிட்டத்தட்ட ஒரு 30 வருட கால யுத்தம், அதனை தொடர்ந்த கெடுபிடிகள், அதற்கு முற்பட்ட கெடுபிடிகள் என்று நீண்ட காலமாக இன ரீதியான பிரச்சனைகளுக்கு அவர்கள் உட்பட்டு வந்தார்கள். அவர்களுக்கு இந்த நாட்டில் அமைய பெறுகின்ற அரசுகளை அவர்கள் சிங்கள அரசு என்றுதான் அவர்கள் அழைத்தார்கள். பொதுவாக அந்த சொல்லை அவர்கள் பயன்படுத்துவார்கள். சிங்கள அரசு, சிங்கள இராணுவம் என்ற அந்த சொற்களை பயன்படுத்துவார்கள். ஆனால் தேசிய மக்கள் சக்தியினுடைய கொள்கையை பொறுத்தவரையில் நாங்கள் இந்த நாட்டு மக்களை இன ரீதியாக நாங்கள் பிரித்து பார்ப்பதில்லை. அந்த விடயத்தை நாங்கள் தெளிவுபடுத்தினோம். அதே நேரம் எங்களுடைய அந்த அமைந்த அந்த ஆட்சியினுடைய அந்த குறுகிய காலப்பகுதிக்குள்ளாலும் அந்த கருத்தை அவர்கள் எடுத்தார்கள். மத்திய இடத்தில் அமைகின்ற இந்த ஆட்சி தங்களுக்கு நீதியை வழங்கும், தங்களுடைய பிரச்சனையை கணக்கில் எடுக்கும், அவர்களுக்கு இருக்கின்ற காணி பிரச்சனைகளாக இருக்கலாம், அவர்களுடைய இன்னும் இருக்கின்ற வாழ்வாதார பிரச்சனைகளாக இருக்கலாம். இந்த பிரச்சனைகளை எல்லாம் அவர்கள் கவனத்தில் எடுப்பார்கள். அதனோடு சேர்த்து எனக்கு நினைவிருக்கின்றது, அந்த தோழர் ரஜீவன் என்று அவர் ஒரு அதிபர், அவர் இப்போ தேசிய மக்கள் சக்தியில் போட்டியிட்டு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றார். என்னோடு கல்வித்துறையில் முதுமானி கற்கையில் ஈடுபடுகின்றவர். எனக்கு அடுத்த பெஜ்ஜிலே அவர் கற்றுக்கொண்டிருந்தார். அவர் முதலாவதாக தேசிய மக்கள் சக்தியை பற்றி என்னிடம் கேட்ட ஒரு கேள்வி, தோழர், அதாவது இனப்பிரச்சனை தொடர்பாக அவர்களுடைய கருத்து என்ன என்று. நான் சொன்னேன், இந்த நாட்டிலே சமத்துவமாக எல்லோரும் வாழுகின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்குவதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. தமிழ் முஸ்லிம் சிங்களம் என்ற அந்த வேறுபாடுகள் இல்லாமல் தமிழ் முஸ்லிம் மக்கள் இரண்டாம் தர பிரஜைகளாக பார்க்கப்படாமல் சமத்துவமான பிரஜைகளாக பார்க்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்குவதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு என்றுதான் அவருக்கு முதலாவதாக நான் அளித்த பதில். அதனை தொடர்ந்து அவர் இப்பொழுது பாராளுமன்ற உறுப்பினராக அவர் தெரிவு செய்யப்பட்டு பாராளுமன்றத்தில் கட்சிக்குள் இழுத்து வந்தது நீங்கள். அதுல எனக்கும் ஒரு கணிசமான பங்களிப்பு இருக்கிறது. அது கிட்டத்தட்ட நான் நினைக்கின்றேன் 2010
19-20களில் என்று கோவிட் காலப்பகுதியில், அந்த காலப்பகுதியில் நினைக்கின்றேன். இதை உணர்வைத்தான் நாங்கள் அந்த மக்களிடத்திலே காண்கின்றோம். அந்த மக்கள் உண்மையில் அதாவது வடமாகாணத்திலே இருக்கின்ற மக்கள், இல்லாட்டி யாழ்ப்பாணத்திலே இருக்கின்ற மக்கள் தேசிய மக்கள் சக்தியை நோக்கி வந்தது ஒன்று. இந்த நாட்டிலே எல்லோரையும் அவர்கள் சமமாக பார்க்கின்றார்கள் என்ற அந்த ஒரு விடயம். அதே போன்று நாங்கள் அது முஸ்லிம் சமூகத்திலும் அதனை நான் காண்றோம். நான் பின்னர் அதனை விளங்கப்படுத்தினேன், முன்னாலும் நான் குறிப்பிட்டிருக்கின்றேன். தமிழ் அரசியல் தலைமைகள் மீதான அதிருப்தி, தமிழ் அரசியல் தலைமைகள் அவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை, அது அவர்கள் உரிமை சார்ந்து கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை, அவர்களுக்கு அபிவிருத்தி சார்ந்தும் அவர்களுக்கு ஏதும் அங்கே அந்த அரசியல் தலைமைகளால் அவர்களுக்கு நடக்கவில்லை. பெரும்பாலும் தமிழ் முஸ்லிம் சிறுபான்மை சமூகத்தினரை தாங்கி பிடித்தது சிவில் சமூக அமைப்புகள். அது தமிழ் சமூகத்திலும் அதுதான் உண்மையாக அமைந்திருக்கின்றது. இந்த அரசியல்வாதிகள் பெரும்பாலும் அவர்களிடத்திலே வாக்குகளை எடுத்துக்கொண்டு வந்து தெற்கிலே இருக்கின்ற அரசியல் தலைமைகளோடு பேரம் பேசி, சிலர் பேரம் பேசுவார்கள், சிலர் அப்படி இல்லாமலும் அவர்கள் அந்த அந்த அரசியல் அந்த அவர்களுடைய அந்த அமைப்புக்குள்ளால் இருந்து கொண்டு அவர்களை கவனித்துக் கொண்டார்கள், அவர்களையும் அவர்களுடைய குடும்பங்களையும் கவனித்துக் கொண்டார்களே ஒழிய அந்த மக்களை பெரும்பாலும், ஒரு சிலர் விதிவிலக்காக இருந்திருக்க முடியும், தமிழ் சமூக எல்லா சமூகங்களிலும் அப்படி இருப்பார்களே, பெரும்பாலானவர்கள் அப்படித்தான் நடந்து கொண்டார்கள். எனவே மக்களுக்கு சுயநல தேவைகளுக்காக மட்டும்தான் அரசியலை பயன்படுத்தி கொண்டார்கள். அது அவர்களுடைய குடும்பம், அதனை கடந்த காலங்களிலே தமிழ் சமூகத்தினர் பேசி இருக்கின்றார்கள். இவர்கள் இப்படி எல்லாம் இருக்கின்றார்கள், இவருடைய மக்கள் விழிப்போடு இருந்திருக்கின்றார்கள். அதனோடு சேர்த்து அவர்களிடம் நான் பேசிய போது அவர்கள் சொன்ன ஒரு விடயம்தான், தோழர் அன்றகுமார திசாநாயக்க அவர்கள், நீங்கள் எங்களுடைய வெற்றியோடு இணைந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை அவர் ஜனாதிபதி தேர்தல் காலப்பகுதியிலே விடுத்தார். அந்த வேண்டுகோளை அவர்கள் ஜனாதிபதி தேர்தலை தொடர்ந்துதான் அதனை அவர்கள் சரியாக ஏற்றிருக்கின்றார்கள். அதற்கு பின்னரும் அவர் அங்கே யாழ்ப்பாணத்துக்கு சென்ற பொழுது நவம்பர் 10 என்று நினைக்கின்றேன், அதாவது ஜனாதிபதி அங்கே யாழ்ப்பாணத்துக்கு சென்ற பொழுது அவருடைய பிரச்சனைகள் சம்பந்தமாக அவர் பேசியிருக்கின்றார். அவருடைய காணி பிரச்சனை சம்பந்தமாக, அதே போன்று அவர்களுக்கு அங்கே சுதந்திரமாக வாழ்றதுக்குரிய தடைகளை தகர்க்கும் அந்த சூழலை ஏற்படுத்துவது சம்பந்தமாக, இராணுவ கெடுபிடிகள் இல்லாமல் அது சம்பந்தமாக அவருடைய பேசினார். அதே போன்று முக்கியமான ஒரு விடயத்தை சொன்னார், பெரும்பாலும் யாழ்ப்பாணத்திலே இருக்கின்ற உறவுகள் நிறைய அந்த யுத்தத்தை தொடர்ந்து வெளியிலே இடம்பெயர்ந்துதான் வாழுகின்றார்கள், வெளி நாடுகளிலே. அங்கிருந்து புலம்பெயர்ந்து இருக்கின்ற மக்களை நாட்டுக்கு வருமாறு அவர் அங்கே அழைப்பு விடுத்தார். இதுவெல்லாம் சேர்த்து அங்கே அந்த அந்த நீங்கள் சொன்ன அந்த மாயாஜாலம் அல்ல, அதெல்லாம் சேர்த்து அங்கே தாக்கம் செலுத்தி இருக்கின்ற. அதனோடு சேர்த்து எங்களது கட்சியின் புறத்தால் நாங்கள் அந்த மக்களிடம் சென்று அவர்களை அணுகி அவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய கொள்கைகளை நாங்கள் விளங்கப்படுத்தினோம், அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டினோம், அவர்களோடு சேர்ந்து நாங்கள் உழைத்தோம். அதனுடைய விளைவும் சேர்ந்துதான் அந்த யாழ்ப்பாணத்திலே அந்த நாங்கள் யாருமே, இந்த நாட்டிலே யாருமே எதிர்பாராத அந்த வரலாற்று மாற்றம் ஏற்பட்டது. அது உண்மையில் எங்களுக்கு தெற்கில் கிடைத்த வெற்றியை விடவும், எங்களுக்கு கிடைத்த 3-2 பெரும்பான்மையும் விடவும் இந்த நாட்டிலே எங்களுக்கு மிகவும் பெருமதியான ஒரு வெற்றியாகத்தான் யாழ்ப்பாணத்தில் கிடைத்த வெற்றி உட்பட வடகிழக்கில் கிடைத்த அந்த வெற்றியை நாங்கள் பார்க்கின்றோம். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் வேட்பாளராக இருந்த பொழுது யாழ் மக்களுக்கு அந்த அறைகூலை விடுத்திருந்தார், நீங்களும் இந்த வெற்றியினுடைய பங்குதாரர்களாக மாற வேண்டும், நீங்கள் தனிமைப்பட்டு விட வேண்டாம் என்பதுதான் அவர் சொல்ல வந்தபடி. அதுவும் கடுமையான சர்ச்சைக்குள்ளாக இருந்தது. முன்னாள் ஜனாதிபதி அதனை ஒரு காரணியாக வைத்து நீங்கள் மிரட்ட வேண்டாம் என்ற அடிப்படையில் மேடைகளில் பேசியதை நாங்கள் அவதானித்திருந்தோம். இவ்வாறு இருக்கையில் அதற்குரிய விளக்கத்தை சுமந்திரன் அவர்களே கொடுத்திருந்தார். அது ஒரு மிரட்டல் அல்ல, ஒரு அழைப்பு என்று கொடுத்திருந்தார் என்று நினைக்கின்றேன். ஆமாம், இல்லை நான் அப்போது நடந்த ஒரு விடயத்தை உங்களுக்கு நான் சுட்டிக்காட்டுகிறேன். இதன் மூலம் வடக்கு மக்கள் ஒரு நல்ல செய்தியை தெற்குக்கு வழங்கி இருக்கிறார்கள். இதுவரையும் அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள், எங்களை வடக்கு மக்களாக, யாழ் மக்களாக பிரித்து பார்க்கிறார்கள், எங்களுக்கு என்று தனியாக எங்களை வைத்துத்தான் எங்களுடைய பிரச்சனைகளை கையாளுகிறார்கள் என்பதாக. ஆனால் இப்போது வந்திருக்கிற ஜனாதிபதியோடு நாமும் இளைஞர்களாக ஒன்று சேர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த
வாக்களிப்பில் பங்கேற்று தங்களுடைய ஆதரவினை தெரிவித்து முன்வந்திருக்கிறார்கள். அவருடைய இந்த எதிர்பார்ப்பு, இந்த தேவை, இந்த ஆசைகள் நிறைவேறும் என்று நாங்கள் நம்பிக்கை வைக்கலாமா? நிச்சயமாக அதற்குரிய அந்த முன்னெடுப்புகள் தொடங்கப்பட்டிருக்கின்றன. தேர்தலுக்கு முன்னரே அந்த முக்கியமா அந்த பலாலி அந்த பாதை திறக்கப்பட்டது. அதே போன்று அவர்களுடைய பல காணிகள் இராணுவத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ளால் இருக்கின்றன. அதற்கான முன்னெடுப்புகள் முன்னெடுக்கப்படுகின்றன. அதே போன்று எங்களுடைய ஆட்சி செயன்முறை நாங்கள் வடக்கு, தெற்கு, கிழக்கு என்று பிரித்து நாங்கள் யாரையும் பார்க்க போவதில்லை. முஸ்லிம், தமிழ், சிங்களம் என்று பிரித்து பார்க்க போவதும் இல்லை. மத ரீதியாக நாங்கள் பிரித்து பார்க்கும். எங்களுடைய ஆட்சி செயன்முறையின் முக்கியமான ஒரு அம்சமாக இந்த செயன்முறை அமைந்திருக்கும். எல்லோரையும் சமமாக பார்த்துத்தான் எங்களுடைய ஆட்சி செயன்முறை முன்னெடுக்கப்பட போகின்றது. அதற்குரிய திட்டங்களை நாங்கள் வகுத்திருக்கின்றோம். அந்த வகையில் அவர்கள் நிச்சயமாக நம்பிக்கை வைக்கலாம். நம்பிக்கை வைத்து எங்களோடு இணைந்து பயணிக்கலாம். அந்த நம்பிக்கையை நாங்கள் தேர்தலினூடாக நாங்கள் அந்த செய்தியைத்தான் நாங்கள் அந்த எங்களுக்கு கிடைத்த வாக்குகளினூடாக நாங்கள் காண்கின்றோம். இதற்கான ஒரு முதல் அடியை வடக்கு மக்கள் எடுத்து வைத்திருக்கிறார்கள். வன்னியிலும் உங்களுக்கு கணிசமான அளவு வாக்குகள் கிடைத்திருந்தது. அவர்கள் இந்த வாய்ப்பினை வழங்கியிருக்கிற அதே சந்தர்ப்பத்தில் அவருடைய எதிர்பார்ப்பு அதனிடத்தில் உங்களுக்கு எதிராக அரசியல் செய்த அல்லது தமிழ் மக்களை வைத்துக் கொண்டு தனித்து கட்சி நடத்தியவர்களுக்கு இடையில் பேசப்பட்ட விடயங்கள், மக்களுடைய உரிமை, ஜெனீவா மாநாட்டின் பொழுது முன்வைக்கப்படுகிற மனித உரிமை சார்ந்த பிரச்சனைகள், இவ்வாறு பல்வேறு கோரிக்கைகள் இருக்கிறது. அரசியலமைப்பு திருத்தம் ஒன்று வரப்போகிறது. 2000 நல்லாட்சி காலப்பகுதியில் உருவாக்கப்பட்ட அந்த அரசியலமைப்பு திருத்தத்தினை முழுமையாக ஒரு அரசியலமைப்பு மாற்றத்துக்கு உட்படுத்துவதற்கு இப்பொழுது ஜனாதிபதி உள்ளிட்ட தலைமைகள் தயாராகி வருகின்றன. இதன் மூலமாக ஏதேனும் நிவாரணம் அல்லது அவர்கள் எதிர்பார்க்கிற அதிகார பகிர்வு சார்ந்த விடயங்கள் அவர்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றனவா? நிச்சயமாக அரசியலமைப்பு சீர்திருத்தத்தின் போது நாங்கள் அதாவது ஏற்கனவே அந்த மக்களை ஏமாற்றுவதற்காக பயன்படுத்தப்பட்ட சொற்கள் சமஷ்டி அல்லது சுயநிர்ணய உரிமை அல்லது 13+ என்ற சொற்களுக்கு அப்பால் சென்று இந்த நாட்டில் அனைவரும் அவர்களுடைய நாடு இது என்று உணர்ந்து சமத்துவமாக வாழக்கூடிய ஒரு நிலைமையை ஏற்படுத்துகின்ற வகையில் அந்த அரசியலமைப்பு மாற்றம் ஏற்படும். உண்மையில் இதுவரை காலம் இருந்த விடயம் இனப்பிரச்சினைக்கு தீர்வு என்று வருகின்ற பொழுது இந்த நாட்டை ஒன்று பிரித்து வைத்து அல்லது இந்த நாட்டில் இன ரீதியாக நாங்கள் பிரிந்திருந்து எங்களுக்கு தீர்வை நாங்கள் கோருகின்ற எதிர்பார்க்கின்ற போக்குத்தான் இருந்தது. இந்த தேர்தல் வெற்றி கூட எங்களுக்கு சொல்லுகின்றது நாங்கள் இணைந்த இலங்கைக்குள்ளால் நாங்கள் எல்லோரும் ஐக்கியப்பட்டு இந்த நாட்டிலே நாங்கள் வாழ்வதற்கான ஒரு சூழ்நிலையை நாங்கள் உருவாக்கி கொள்வோம் என்ற செய்தியை இந்த தேர்தலினுடைய வெற்றி கூட எங்களுக்கு சொல்லுகின்றது. தேர்தல் வெற்றி அதாவது முதல் வெற்றி இந்த நாட்டை ஐக்கியப்படுத்துவதில்லை. எனவே நாங்கள் இந்த அரசியலமைப்பு சீர்திருத்தம் வருகின்ற பொழுது இந்த நாட்டில் இருக்கின்ற அனைத்து மக்களுடைய பிரதிநிதிகளையும் ஒன்றிணைத்து அந்த சீர்திருத்தத்திலே ஏற்படுத்தப்பட வேண்டிய அந்த மாற்றங்களை அவர்கள் எல்லோருடைய விருப்பத்தோடும் நாங்கள் நிச்சயமாக அந்த அரசியலமைப்பு மாற்றத்தை நாங்கள் ஏற்படுத்துவோம். அது ஒரு பக்கம் சார்ந்ததாக ஒரு போதும் இருக்க மாட்டாது. அது சிங்கள பெரும்பான்மைக்குரிய அரசியலமைப்பாகவோ அல்லது அதாவது ஒரு இந்த நாட்டினுடைய ஒரு தரப்பை மாத்திரம் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அரசியல் அமைப்பாக இல்லாமல் பல்லினங்கள் வாழ்கின்ற பல் கலாச்சாரங்கள் கொண்ட இந்த நாட்டிலே அனைவரையும் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற இந்த நாட்டை முன்கொண்டு செல்ல முடியுமா இருக்கின்ற இந்த நாட்டில் ஏற்கனவே இந்த நாட்டை அபிவிருத்திக்கு தடையாக அமைந்த அம்சங்களை நீக்கிய ஒரு அரசியலமைப்பு சீர்திருத்தமாகத்தான் அந்த அரசியலமைப்பு சீர்திருத்தம் அமைய பெறும் என்பது உங்களுடைய நம்பிக்கை? ஒரு நம்பிக்கை அல்ல, நாங்கள் அப்படியான ஒரு திட்டத்தை தான் நாங்கள் வைத்திருக்கின்றோம். அதிர்வு நிகழ்ச்சியில் சிறியதொரு விளம்பர இடைவேளை. அம்மா அம்மா ஹேப்பி பர்த்டே அம்மா. ஆரோக்கியமான சருமத்துல எப்ப மகிழ்ச்சியா இருக்கணும். என்ற அம்மு குட்டி கொஞ்சம் இருங்க. ஆரோக்கியமான சருமத்திற்கு லைஃப் பாய். ஆம், முகப்பெரு சரும அலர்ஜி போன்ற சரும தொற்றுகளை ஏற்படுத்தும் கிருமிகளுக்கு எதிராக போராடும் புதிய லைஃப் பாய். ஆலிவ் மற்றும் தேன் கலந்த புதிய லைஃப் பாய் சரும தொற்றுகளுக்கான கிருமிகளுடன் போராடி ஆரோக்கியமான சருமத்தை பெற்றுத்தரும். ஆரோக்கியமான சருமத்திற்கு புதிய லைஃப் பாய். ஒவ்வொரு நோக்கியோவிலும் நல்ல நிலையில் இருக்கும் ரியல் சிக்கனுடன் இயற்கையான மசாலா பொருட்கள் கலந்துள்ளதால் தயாரிக்கும் ஃப்ரைட் ரைஸ் ஒவ்வொன்றும் தனிச்சுவைதான்.
லா சிக்கன் கியூப், ரியல் சிக்கன் சுவையில் ஃப்ரைட் ரைஸ் வீட்டிலேயே. சோப்பை விட 2 மடங்கு பாத்திரம் கழுவுற புது விம் பார் இருக்கும்போது சோப் எதுக்கு? 100 எலுமிச்சைகளின் சக்தியுடன் 2 மடங்கு பாத்திரங்களை கழுவ விம் பார். உங்கள் கூந்தலிலும் டேமேஜ் கேசம் மறைந்துள்ளதா? ஃபேண்டஸ்டை செய்து பார்ப்போம். சிக்குடைய கரடுமுரடான கேசம் டேமேஜ் கூந்தலுக்கான அறிகுறி. டாவ் கால் பங்கு மாய்ஸ்சரைசிங் பால் மற்றும் நியூட்ரி சீரம்ஸ் ஊட்டச்சத்து உங்கள் கூந்தலின் வருடக்கணக்கான டேமேஜை ரிப்பேர் செய்து முதலாவது பாவனையிலிருந்து மென்மையாக்குகின்றது. டாவ் இன்டென்ஸ் ரிப்பேர். ஒரு காலத்தில் மாகாண சபை முறைமைக்கு எதிர்ப்பு தெரிவித்தது ஜேவிபி அல்லது மக்கள் விடுதலை முன்னணி. அதே தரப்பினர் மாகாண சபைகளினூடாக அதிகாரங்களை பகிர்வதற்கான ஒரு இணக்கப்பாட்டுக்கு வருவார்களா? இப்பொழுது மாகாண சபை முறை அமுலில் இருக்கின்றது. மாகாண சபைகள் கிட்டத்தட்ட 6 வருடம் அது செயலில் இல்லாவிட்டாலும் அது அந்த முறைமை தான் அமுலில் இருக்கின்றது. அந்த முறைமையை நாங்கள் இந்த நாட்டில் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு அரசியலமைப்பு சீர்திருத்தம் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு தீர்வு வரும் வரையில் அந்த மாகாண சபை முறைமையை நாங்கள் ஒருபோதும் நீக்க மாட்டோம். அதனை அப்படியே தான் நாங்கள் நீக்குவதல்ல. வடக்கிலே கூறப்படுவது அவர்களுக்கு என்ன, அவர்கள் கூறிய பகுதியிலே அவர்கள் ஆள வேண்டும், தமிழ் மொழி சார்ந்த அதிகாரிகள் ஊழியர்கள் நியமிக்கப்பட வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகள் அதற்குள் இருக்கிறது. அந்த நிர்வாக கட்டமைப்பை அவர்களுக்கு வேண்டியவாறு செயற்படுத்துவதற்கான வாய்ப்பு, அந்த மொழிக்கான அங்கீகாரம் உள்ளிட்ட பல விடயங்களை அது வடகிழக்கில் மாத்திரமல்ல, தெற்கிலும் வாழுகின்ற, அதாவது இந்த நாட்டிலே நாங்கள் தேசிய மொழிகளாக, அதாவது தமிழ், சிங்களம், ஆங்கிலம் இந்த 3 மொழிகளை நாங்கள் ஏற்றிருக்கின்றோம். என்றாலும் தமிழ் மொழியில் சென்று தெற்கிலே வாழுகின்ற முஸ்லிம் சமூகம் வாழ்கின்றார்கள், அது மலையக மக்கள் வாழுகின்றார்கள், தமிழர்களும் இருக்கின்றார்கள். இங்கு கூட அவர்களுக்கு அவருடைய மொழியில் கர்மம் மாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. அதே வடக்கு கிழக்கிலும் அதிகமாக இருக்கின்ற ஒரு போலீஸ் நிலையத்துக்கு சென்று அவர்களுடைய ஒரு முறைப்பாட்டை தமிழில் பதிய முடியாது. அதே போன்று ஒரு அலுவலகத்துக்கு சென்று தமிழிலே அவருடைய காரியங்களை ஆற்றிக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. அதனை நீக்குவதற்கான செயற்பாடுகளை நாங்கள் முன்னெடுப்போம். அது ஒரு அரசியலமைப்பு சீர்திருத்தம் வரும் வரைக்கும் இப்பொழுது நாட்டிலே அதற்குரிய சட்ட ஏற்பாடுகள் இருக்கின்றது. அந்த மொழி ரீதியாக எல்லா இடங்களிலும் ஒருவர் தன்னுடைய மொழியிலே கர்மம் மாற்றுவதற்குரிய அந்த சந்தர்ப்பத்தை எங்களுடைய இப்பொழுது இருக்கின்ற சட்ட யாப்புக்குள்ளால் அதுக்குரிய இடம்பாடு இருக்கின்றது முறைமைக்குள்ளால். ஆனால் அது நடைமுறைப்படுத்தப்படுவதில்லை. உண்மையில் இங்கு மாகாண சபை இல்லாததோ அல்லது அவர்களுக்குரிய அந்த சட்ட ஏற்பாடுகள் இல்லாததோ அல்ல பிரச்சினை, இருக்கின்ற சட்ட ஏற்பாடுகள் கூட எங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வதற்காக நடைமுறைப்படுத்தப்படாமைதான் உண்மையில் இருக்கின்ற பிரச்சனை. அந்த இப்பொழுது மாகாண சபை நடைமுறையில் இருக்கின்றது, புதிதாக கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. மாகாண சபையை நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள். எல்லா இடங்களிலும் மாகாண சபை மேலும் அதிகாரத்தை அதிகரிப்பது தானே. அதாவது கடந்த அரசியலமைப்பு சீர்திருத்தத்தின் போது மேற்கொள்ளப்பட்ட முக்கியமான விடயங்களில் 9 மாகாண சபைகளை முறைவாறு இயக்குவது என்பது, இங்கு இருக்கிற 7 மாகாணத்தினுடைய முதலமைச்சர்களும் அதற்கான ஒப்புதலை அப்போது வழங்கியிருந்தார்கள். அதாவது எவ்வாறு இந்த அதிகாரம் பகிரப்படும் மத்திக்கும் மாகாணத்துக்கும் இடையிலான அதிகாரம் என்பது, இதனை மையப்படுத்தித்தான் அந்த கேள்வி எழுகிறது. இதே நேரத்தில் நீங்கள் இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை கவனித்திருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். ஒரு வகையில் ஏனைய மாற்று அல்லது இதுவரையும் தமிழ் மக்கள் வாக்களித்து வந்த அரசியல் கட்சி குழுக்களுக்கு மாற்றாக ஒரு தேசிய கட்சியினை முதல் முறையாக தமிழ் மக்கள் அங்கீகரித்தது என்பது வரலாற்று ரீதியான ஒரு முக்கியமான ஒரு விடயம், வரலாற்று ரீதியான ஒரு முக்கியமான திருப்பமாக நாங்கள் அதை வரும் தேர்தல் வெற்றியாக பார்க்காமல் ஒரு திருப்பமாக எடுக்க வேண்டிய சந்தர்ப்பம். இதனை சரியாக சாதகமாக தென்னிலங்கை சக்திகள் அல்லது இப்பொழுது தேசிய மக்கள் சக்தியினுடைய தலைவராக நாட்டின் தலைவராகவும் இருக்கிற அனுரகுமார ஜனநாயக்க போன்றவர்கள் அதனை செயற்படுத்தினால் மாத்திரமே அதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இல்லை மீண்டும் பழைய நிலைக்கு செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஒரு பக்கம் எல்டிடி ஆதரவு இல்லாத, அதாவது தீவிர ஆதரவு நிலைப்பாட்டில் இல்லாதவர்களும் தேர்தலில் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு பக்கம் எல்டிடிக்கு ஆதரவான செயற்பாடுகளை முன்வைத்து இன்னமும் பிரச்சாரங்களை மேற்கொள்வர்கள், முன்னாள் போராளிகளை சார்ந்து இன்னமும் பேசுகிறவர்கள் தேர்தல் வெற்றியும் பெற்றிருக்கிறார்கள். அவர்களும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள், உங்களுடைய தரப்பும் வெற்றி பெற்றிருக்கிறது. உங்களுடைய வெற்றி ஒரு விதமானது, அவர்களுடைய வெற்றி
வளமை போன்று இடம்பெற்றிருக்கிறது. இந்த இரண்டுக்கும் இடையில் என்ன வித்தியாசத்தை நீங்கள் காண்கிறீர்கள்? உணர்ந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். சிலரை பொறுத்தவரையில் நாங்கள் அவர்களுடைய வார்த்தைகளை சீரியஸாக எடுத்துக்கொள்ள முடியாது. அவர்கள் எந்த சந்தர்ப்பத்தில் எதை பேசுவார்கள் என்பது ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்கள் அதாவது ஏற்கனவே இருந்த அந்த எல்டிடிக்கு எதிராக பேசி இருக்கின்றார்கள். சில சந்தர்ப்பத்தில் அதற்கு ஆதரவாக பேசுகின்றார்கள். எனவே அந்த சிலருடைய வார்த்தைகளை நாங்கள் சீரியஸாக இருக்க முடியாது. அதை நாங்கள் விதிவிலக்காக யாழ் தேர்தல் மாவட்டத்தில் ஒரு பக்கம் தமிழரசு கட்சி சார்பாக சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார். அவர் தீவிர எல்டிடி ஆதரவாளர். அதே நேரத்தில் அந்த இயக்கத்தினுடைய தியாகத்தை பற்றி தொடர்ந்தும் பேசிக் கொண்டிருக்கிற ஒருவர். அவரும் அதிகளவான வாக்களை பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார். அதே நேரத்தில் நீங்கள் ஒரு புதியதொரு சக்தி, ஒரு மாற்றம் வேண்டும், நாங்கள் தென்னிலங்கை மக்களோடு இணைந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பம், ஒட்டுமொத்த நாடாக நாங்கள் ஒரு முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்க வேண்டும், ஒரு சிறந்த நல்லெண்ணங்களை கொண்ட ஒரு தரப்பும் வந்திருக்கிறார். இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட நிலைப்பாட்டில் இருந்தவர்கள் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள். நிச்சயமா மக்களுடைய மனநிலை எப்படி வெளிப்பட்டிருக்கிறது என்பது ஒரு பக்கம் தீவிர ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிறவர்களும் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் உங்களை போன்ற புதிய சக்திகளுக்கு ஆதரவு கரம் நீட்டியிருக்கிறவர்களும் இருக்கிறார்கள். இதனை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இது உண்மையில் இதனை ஒட்டுமொத்தமாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது வடக்கும் தான் தெற்கும் தான் மக்கள் இந்த தேர்தலினூடாக வழங்கிய ஆணை பழைய முறைமை பழைய அரசியல் முறைமை இல்லாமல் செய்யப்பட வேண்டும். மக்களை சுரண்டி வாழுகின்ற, மக்களை ஏமாற்றி அரசியல் செய்த ஏதோ ஒரு விடயமாக இருக்கலாம். அது தமிழீழத்தை பேசியதாக இருக்கலாம், இன ரீதியான விடயங்களை பேசியதாக இருக்கலாம். அவர்களை ஏமாற்றி அரசியல் செய்த அரசியல்வாதிகள் மொத்தமாக ஜனாதிபதி அவர்கள் அழைப்பு விடுத்தது போன்று மொத்தமாக துடைத்து அழித்து எரிந்திருக்கின்றார்கள். ஒரு பொதுவாக நாங்கள் பார்க்கின்ற சிலர் அதனை நாங்கள் போர்டர்ல, அதாவது ஓரத்தில் தொத்திக் கொண்டு வந்தவர்கள் இருக்கின்றார்கள். அது தமிழ் சமூகத்தை சார்ந்த தலைவர்கள் வந்திருக்கின்றார்கள், முஸ்லிம் சமூகத்தை சார்ந்தவர்களும் லைன்ல எடுபட்டு வந்திருக்கின்றார்கள். மக்களுடைய பொதுவான மக்களுடைய ஆணையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவர்கள் ஏற்கனவே இருந்த மோசமான ஊழல் நிறைந்த மக்களை ஏமாற்றி பிழைக்கின்ற அரசியல்வாதிகள் யாருமே இங்கே அதாவது பாராளுமன்றத்திற்கு வரக்கூடாது, ஆட்சி செயல்முறைக்குள்ளால் இருக்கக்கூடாது என்ற செய்தியை முக்கியமாக இந்த இடத்திலே சொல்லி இருக்கின்றார்கள். அதுதான் முக்கியமாக அந்த தேர்தல் வெற்றியிலிருந்து நாங்கள் கண்டுகொள்ள முடியுமான ஒரு விடயம். அடுத்தது நீங்கள் சொல்லுகின்ற படி தீவிர, அதாவது ஏற்கனவே அவர்கள் பிரிந்து செல்ல வேண்டும் என்று விரும்பிய, அதாவது தெற்கிலிருந்து திரும்பி வேறாக செல்ல வேண்டும் என்று விரும்பிய, அதனை ஆதரிக்கின்றவர்களையும் இதில் கொண்டு வந்திருக்கின்றார்கள் என்று சொல்வது, அது விகிதாசார ரீதியாக பார்க்கின்ற பொழுது அது குறைந்திருக்கின்றது, அந்த சமூகத்திலே குறைந்திருக்கின்றது. இங்கு தெற்கின் மீதான நம்பிக்கை அதிகரித்து வருகின்றது. அது தெற்கின் மீதான நம்பிக்கை என்பதனை விட நான் ஏற்கனவே விளங்கப்படுத்தியது போன்று நாங்கள் சொன்னோம், இது நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பயணிக்கின்ற ஒரு பயணம் என்று. எனவே அங்கே இருக்கின்ற அந்த இனவாத அலை படிப்படியாக குறைந்து வருகின்றது. எங்களுடைய ஆட்சி செயல்முறையில் முன்னால் நாங்கள் முன்னெடுக்க போகின்ற தங்களுக்கான உரிமைகளை பெற்றுக் கொள்வதற்காக ஒரு போராட்டம் நடத்துவது, ஏன் போராட்டம் வந்தது என்பது உங்களுக்கு தெரியும். தங்களுடைய உரிமைகளை வெல்வதற்காக குரல் கொடுப்பது, அதற்காக வீதிக்கு இறங்குவது இனவாதமா? அதனை நாங்கள் இனவாதம் என்று சொல்ல முடியாது. இன ரீதியாக அவர்கள் அதனை போசித்தார்கள், இன ரீதியாக அதனை போசித்தார்கள். அதாவது நாங்கள் அந்த இடத்தில் மிக கவனமாக, அரசியல்வாதிகள் செயற்படுகிற விதம், தேர்தல் வெற்றி மக்களை உசுப்பேற்றி விட வேண்டும், தங்களுடைய நிலையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், தாங்கள் ஒரு போராளி போன்று காட்டிக்கொள்ள வேண்டும் என்பது வேறு ஒரு நிலை. அதை எங்களை போன்றவர்களால் புரிந்து கொள்ள முடியும், ஏன் இவர்கள் இவ்வாறு செயற்படுகிறார்கள். ஆனால் பொதுமக்கள் மத்தியில் இன்னமும் அந்த உணர்வுகள் இருக்கிறது, அந்த வலிகள் இருக்கிறது, வேதனைகள் இருக்கிறது. அதை அவர்கள் வெளிப்படுத்துகிறதை நாங்கள் ஒரு பொது இனவாதமாக பார்க்க முடியாது. அவர்களிடத்திலே அதாவது தங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும், நியாயம் கிடைக்க வேண்டும், தங்களுடைய உரிமைகள் கிடைக்க வேண்டும் என்று அவர்கள் கடந்த காலத்தில் இருந்த ஆட்சிகள் உடைய செயல்முறைகளை வைத்து அவர்கள் அதனால் அநீதிக்குட்படுத்தப்பட்டார்கள் என்று அவர்கள் உணர்கின்றார்கள். இப்போது இருக்கின்ற இந்த ஆட்சி செயல்முறை சரியாக முன்னெடுக்கப்படும் போது நான் நினைக்கின்றேன் அப்படியான அந்த உணர்வுகள் படிப்படியாக இல்லாமல் போகும். படிப்படியாக அவர்கள் இந்த நாட்டோடு இணைந்து பயணிக்கின்ற அந்த தளத்திற்கு அவர்கள் வந்து சேர்வார்கள் என்று நான் நினைக்கின்றேன். ஒரு மனிதன் தன்னுடைய உரிமையை கேட்பது அல்லது தனக்கு நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்று கேட்பதை நாங்கள் அதை இன ரீதியாக நாங்கள் பார்க்க முடியாது. ஆனால் அதற்கு இன ரீதியான சாயம் பூசப்படாமல் இருக்க வேண்டும். நாங்கள் உதாரணமாக நாங்கள் சொல்வதாக இருந்தால், சில இடங்களிலே காணி பிரச்சனை இருக்கின்றது.
இரண்டு தரப்புக்கிடையில் சில நேரம் அது இரண்டு இனம் சார்ந்தவர்களாக இருக்கலாம். அதனை நாங்கள் பார்க்க வேண்டும். குடிப்பரம்பலுக்கு ஏற்ப அந்த காணிகள் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்றுதான் நாங்கள் அதனை பார்க்க வேண்டும். அதனை அரசியல்வாதிகள் என்ன செய்கின்றார்கள் என்றால் அதற்கு இன ரீதியான சாயத்தை பூசி தமிழர்கள் உங்களுடைய காணியை வைத்திருக்கின்றார்கள், இவர்களிடத்தில் சொல்வார்கள் முஸ்லிம்கள் உங்களுடைய காணியை வைத்திருக்கின்றார்கள், இல்லாட்டி சிங்களவர்கள் உங்களுடைய காணியை வைத்திருக்கின்றார்கள் என்ற அந்த இன ரீதியான சாயத்தை பூசி அதனை இன ரீதியான எடுத்து கொண்டு வருவார்கள். அப்படி இல்லாமல் குடிப்பரம்பலுக்கு ஏற்ப அந்த காணி பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும். எந்த இடத்திற்கு, அதாவது நாங்கள் பிரச்சனையை பார்க்கின்ற அந்த பார்வையை மாற்றிக்கொள்ள முடியுமாக இருந்தால் இதுவரை காலமும் இந்த நாட்டை குட்டிச்சுவராக்கி அந்த இன ரீதியாக கூர்மைப்படுத்தப்பட்ட அந்த உணர்விலிருந்து அந்த அந்த கண்டெக்ஸ்ட்ல இருந்து எங்களுக்கு வெளியில் வர முடியும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அப்படி வெளியில் வர வேண்டும் நிச்சயமா. அப்படி வெளியில் வராமல் இந்த நாட்டை நாங்கள் முன்னே கொண்டு செல்ல முடியாது. நாங்கள் எதிர்பார்க்கின்ற அந்த மாற்றத்தை இந்த நாட்டிலே எங்களால் ஏற்படுத்த முடியாது என்று நான் கருதுகின்றேன். நான் ஒரு வித்தியாசமான முறையில் உங்களை அணுகிறேன். ஒரு புறம் மாற்றம் ஒன்று வேண்டும் என்பதற்காக வடக்கு மக்கள் ஒன்றான ஒரு மனநிலையில் இருந்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். அவர்கள் உள்ளத்தில் என்ன இருந்ததை நாங்கள் அறிய முடியாது. இருந்தாலும் தேர்தல் பெறுபவர்களை வைத்து நாங்கள் அவ்வாறு அறிய முடியும். அதே நேரம் இன்னும் ஒரு பக்கத்தில் தமிழ் கட்சிகள், தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருந்தவர்கள் ஒன்று சங்க சின்னத்தில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியாகவும் தமிழரசு கட்சியிலும் போட்டியிட்டிருக்கிறார்கள். அப்படியானால் அவர்களுக்கிடையே எங்களுடைய ஒற்றுமை பற்றி தென்னிலங்கையில் போராட வருகிற சக்தியில் இவர்களுக்குள்ளேயே ஒற்றுமை இல்லை, தலைமை பதவிகளுக்காக முண்டியடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற வெறுப்பும் ஒரு காரணம். இவர்களுக்கு ஒரு படிப்பினை ஊட்ட வேண்டும் என்பதும் அந்த தேசிய மக்கள் சக்தி மீதான ஈர்ப்புக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். அதே நேரத்தில் இன்னும் இரண்டு விடயங்கள் இடம்பெற்றிருக்கிறது. ஒன்று, தென்னிலங்கையிலே அபிவித்துறைகள் உரிமை தலைவர் உதய கம்மன் பிரிவினால் கூறப்பட்டது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வந்தால், அதில் உண்மை போய் எவ்வாறு இருந்தாலும் அது பரவலாக மக்கள் மத்தியில் சென்றது. வடபகுதி ஊடகங்களிலும் அது வெளியாகிறது. சுமந்திரன் தான் வெளிவிகார அமைச்சர். அப்படியானால் சுமந்திரம் போன்றவருக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கப் போகிறது. வடக்கு மக்கள் அவரை ஆதரித்திருக்க வேண்டும். அதாவது தேசிய மக்கள் சக்தி தான் அவர்கள் ஆதரிக்கிறார்கள் என்றால் எம்முடைய ஒரு பிரதிநிதி வெளிவிகார அமைச்சராக்கப் போகிறார்கள் என்கிற பொழுதே அங்கே ஒரு முக்கியத்துவம் கிடைக்கிறது. அது தேர்தல் முடிவுகளில் இருந்ததா என்றால், அப்படியானால் சுமந்திரன் மீதான வெறுப்பா அல்லது இல்லை நாங்கள் உங்களுக்கு வழங்குவதற்கு பதிலாக நேரடியாக தேசிய மக்கள் சக்திக்கு வழங்கி விடுகிறோம் என்ற எதிர்பார்ப்போ தெரியவில்லை. அதே நிறைந்த மாற்றத்துக்கு உட்பட்டு டாக்டர் அர்ச்சுனா போன்ற ஒருவரும் இம்முறை பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டு முதல் நாளிலே அவர் அமர்க்களம் செய்துவிட்டார். எனவே மாற்றத்துக்குள் இப்படிப்பட்ட விடயங்களும் நடக்குமா? நிச்சயமா அவரை பற்றி நான் பேசுவதற்கு நான் விரும்பவில்லை. சில நேரம் எல்லா நாடுகளுக்குள்ளாலும் ஜியோ பொலிட்டிக்ஸ் வேலை செய்யும், அதாவது புவி அரசியல் வேலை செய்யும். அந்த பின்னணியிலிருந்து கூட அவர் அவ்வளவு பெரிய இருக்க முடியும். சில ஜோக்கர்களை கொண்டு வருவதனூடாகவும் சில விடயங்களை சிலர் அடைய முற்படலாம். அதை நான் விரிவாக பேசுவதற்கு நான் விரும்பவில்லை. என்றாலும் இன்னொரு விடயம், அதாவது உதயகம்மன் பிள்ளை போன்ற ஆட்கள் அவர்கள் வளமையாக செய்த அந்த அவர்களுடைய அந்த இனரீதியாக உசுப்பேத்தல், அதாவது அவர்கள் தெற்கிலே பேசுவார்கள், இங்கே இருக்கின்ற ஏதாவது வெற்றி பெற போகின்ற அந்த கட்சி வடக்கிலே போய் அங்கே உடன்படிக்கை செய்திருக்கின்றார்கள், நாட்டை பிரித்து கொடுக்க போகின்றார்கள் என்று இப்படியெல்லாம் சொல்ல. அதுல ஒரு வெளிப்பாடுதான் இந்த சுமந்திரனுக்கு வெளிவிவகார அமைச்சை கொடுக்க போகின்றார்கள் என்ற அவருடைய செய்தி. அந்த செய்தியை மக்கள் புறக்கணித்தது, மக்கள் இனவாதத்தை புறக்கணித்திருக்கின்றார்கள். இதுவரை காலமும் அந்த இரண்டு பக்கத்தால் இரண்டு செய்திகளை சொல்லி மக்களை ஏமாற்றுகின்ற அரசியல் வழக்கொழிந்து விட்டது என்ற அந்த செய்தியைத்தான் நாங்கள் அதிலிருந்து மிக தெளிவாக நாங்கள் தென்னிலங்கை மக்களை பொறுத்தவரை சுமந்திரன் ஒரு இனவாதியாக பார்க்கப்பட்டு ஒருவர் அல்ல. வடபகுதி மக்கள் மத்தியில் அவர் ஒரு மத்தியமா பார்க்கப்பட்டாலும் தென்னிலங்கையில் சொல்லுவார்கள், அதாவது தமிழ் மக்களுக்கு நாட்டை பிரித்து கொடுக்க போகின்றார்கள் என்ற செய்தியை சொல்ல வேண்டும் என்றால் சுமந்திரனுடைய பெயரை அல்லது ரிஷாத் பதியினுடைய பெயரை இப்படி பாவிப்பார்கள் எல்லாம். கடந்த காலங்களில் நாங்கள் பார்த்தோம். அந்த பெயர்களை சொன்னாலே அந்த இன ரீதியாகத்தான் அதனை அது தென்னிலங்கையிலே தானே பாதிப்பை செலுத்தும். தென்னிலங்கையில் அது உண்மையாக இருந்தால் வடபகுதி மக்கள் அவர்களுடைய வாக்களிப்பில் இதை பொருட்படுத்தி அதுல வடக்கிலே போய் அவர்கள் ஒரு வேலையை செய்வார்கள். வடக்கிலே ஒன்று அங்கே மக்களை வாக்களிக்க செய்யாமல் விடுவார்கள், அல்லது வடக்கிலே தீவிர இனவாதத்தை பரப்புவதற்குரிய வேலைகளை அவர்கள் செய்வார்கள்.
கடந்த காலங்களிலே அவர்கள் தாராளமாக தமிழீழத்தை பற்றி பேசுவதற்கும் தமிழீழ உரிமைகளை பற்றி பேசுவதற்கும் அது ஒரு ஈழம் ஒன்று வந்துவிடும் என்ற அளவுக்கு வடக்கிலே பேசுவார்கள். ஆனால் இந்த தேர்தல் கால பகுதியில் அது மக்களிடத்திலே எடுபடவில்லை. அதே போன்றுதான் கிழக்கு முஸ்லிம்களிடத்திலும் கூட இன்னொரு இது ஜனாதிபதி தேர்தல் கால பகுதியிலே அது வழக்கொழிந்து விட்டது. கிட்டத்தட்ட சொல்வதாக இருந்தால் வடக்கு கிழக்கு தெற்கு எல்லா இடங்களும் தேர்தல் களம் ஒரு உஷ்ணம் நிறைந்ததாக இருக்கவில்லை. எங்களுக்கு தேர்தலில் எங்களுக்கு மாத்திரம் பிரச்சாரம் செய்வதற்கு, தேசிய மக்கள் சக்திக்கு மாத்திரம் பிரச்சாரம் செய்வதற்கு விட்டுவிட்டு எல்லோரும் ஓய்ந்திருந்தார்கள். ஓய்ந்து செய்யலாம் என்ற வேலைகளைத்தான் தமிழ் தலைவர்கள், முஸ்லிம் தலைவர்கள் தெற்கிலே தப்பி பிழைத்து வந்திருக்கின்ற, அதாவது வந்திருக்கின்ற அவர்கள் கூட தங்களுடைய ஆசனங்களை பாதுகாத்துக் கொள்வதற்குரிய வேலையை செய்தார்களே ஒழிய இந்த தேர்தல் கால பகுதியில் ஒரு சமூகமாக மக்களை ஒன்று திரட்டி செய்வதற்குரிய அந்த இனவாத என்பதனைத்தான் நாங்கள் தேர்தல் களங்களிலே கண்டு காலம் அப்படியானது. அவ்வாறான பிரச்சாரங்களினுடைய உச்சகட்டத்தை பார்த்து அது அத்தனையும் பொய் என்று தெரிந்ததற்கு பிறகு தங்களுடைய வாழ்க்கையில் வயிற்றில் அடித்ததற்கு பிறகு இன்னும் அதனை குறுகிய கால பகுதிக்குள் மக்கள் நம்புவார்கள் என்றால் அதனை ஏற்றுக்கொள்ள முடியும். பல காரணிகள், பல்வேறு புறச்சூழல் காரணிகள் தேசிய மக்கள் சக்தியுடைய வெற்றிக்கு பங்களிப்பு செய்து. வடக்கிலிருந்து நாங்கள் அப்படியே கிழக்குக்கு வருவோமா? கிழக்கில் நீங்கள் எதிர்பார்த்து இலக்கை அடைந்தீர்களா? கிழக்கில் பொதுவாக நாங்கள் திகாமடுல்ல தேர்தல் மாவட்டத்தை நாங்கள் வெற்றி கொண்டோம். அதே போன்று திருகோணமலையை நாங்கள் வெற்றி கொண்டிருக்கின்றோம். மட்டக்களப்பு மாவட்டம் மாத்திரம் தான் எங்களால் வெற்றி பெற முடியாமல் போனது. ஆனால் கணிசமான வாக்குகளை, ஏற்கனவே இருந்த எங்களுடைய வாக்குகளை விட கணிசமான முன்னேற்றத்தை நாங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்திலே நாங்கள் பெற்றிருக்கிறீர்கள். அதற்கான ஒரு திகாமடுல்லை மாவட்டத்தில் கிடைத்த கணிசமான வாக்குகளுக்கான ஒரு அங்கீகாரத்தை நீங்கள் வழங்கி இருக்கிறீர்கள். நிச்சயமாக அது பொதுவாக ஒரு மக்கள் சிங்களம் முஸ்லிம் தமிழ் என்று பாராமல், நான் ஏற்கனவே நிகழ்ச்சியிலும் நான் குறிப்பிட்டிருந்தேன், நான் நினைக்கிறேன் அதிர்வு நிகழ்ச்சியிலும் குறிப்பிட்டேன் என்பது போன்ற எனக்கு நினைவு இருக்கின்றது. பாராளுமன்ற தேர்தல் காலப்பகுதியில் மக்களுடைய ஓட்டிங் கல்ச்சர் மாறும் என்று. அது பெரும்பாலும் ஓட்டிங் கல்ச்சர் ஏற்கனவே எதிர்வு கூறினார்கள், பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் ஜனாதிபதி தேர்தலில் போன்று வெல்ல முடியாது என்று. ஏனென்றால் அது தனிநபர்களை மையப்படுத்தியது என்று. நான் உறுதியாக சொல்லியிருந்தேன், அந்த ஓட்டிங் கல்ச்சர் மாறும். அதே பொதுவாக கட்சியை நோக்கி, கட்சியினுடைய கொள்கையை நோக்கி அந்த வாக்குகள் வரும் என்று. அந்த வகையில் தான் திகாமடுல்லையில் வந்த வாக்குகளை நாங்கள் பார்க்கின்றோம். அங்கே இருந்த தனிநபர்களுக்கு வந்த வாக்குகள் அல்ல. நாங்கள் ஒவ்வொரு தேர்தல் மாவட்டத்திலும் எங்களுடைய தேசிய மக்கள் சக்தியிலே மக்கள் அதாவது வாக்களிப்பதற்கான ஒரு முறைமையை ஏற்படுத்தியிருந்தோம். குறிப்பா ஒரு தொகுதிக்கு 3 வேட்பாளர்களை அமைத்து அவருடைய அந்த ப்ரிஃபர் ஓட்டில், அதாவது நாங்கள் சொல்றோம் அந்த ப்ரிஃபரல் ஓட், அந்த என்ன நான் சொல்றேன் மனாப்ப இல்ல விருப்பு வாக்குகள்ல பிரச்சனைகள் வரக்கூடாது என்று. அந்த விகிதாசார தேர்தல் முறையில் இருக்கின்ற ஒரு பிரச்சனை உட்கட்சிக்குள்ளாலே பூசல்கள் வரலாம். அப்படி நாங்கள் பெரிய அளவில் வந்ததாக பாராளுமன்ற உறுப்பினர் அதெல்லாம் பேசி சொல்லியிருக்கிறார். அதாவது ஆங்காங்கே அந்த உரசல்கள் வரலாம் என்று நாங்கள் எதிர்பார்த்தோம். அப்படி ஏற்பட்டது. அதனை நாங்கள் கலந்துரையாடி நாங்கள் முன்கொண்டு சென்றோம். அப்படி வரக்கூடாது என்பதற்காக ஒரு தேர்தல் தொகுதிக்கு 3 பேர் அல்லது 2 பேர் 3 பேர் இப்படி நியமித்த ஒருவருக்கு 3 தேர்தல் தொகுதி என்பது போன்று பொதுவாக நாட்டில் எல்லா இடங்களிலும் நாங்கள் அப்படியான ஏற்பாட்டை செய்திருந்தோம். அது சரியாக பின்பற்றப்பட்ட இடங்களிலே நாங்கள் எதிர்பார்த்தது போன்று அந்த வெற்றிகள் வந்தது. அப்படி சதனை நாங்கள் அவதானிக்கின்றோம். அந்த வகையில் தான் திகாமடுல்லை மாவட்ட அந்த தேர்தல் வெற்றியை நாங்கள் அப்படித்தான் தேர்தல் முறைமையிலும் தொகுதி வாரி முறைமையில் தான் தேர்தலை நாங்கள் கிட்டத்தட்ட நாங்கள் அதனை பிரச்சனைகள் ஏற்படாமல் முக்கியமான தேசிய மக்கள் சக்தியிலே தென்னிலங்கையிலே போட்டிய முக்கியமான செயற்பாட்டாளர்கள் தோல்வியடைவதற்கு காரணமாக அமைந்தது. தென்னிலங்கையில ஆம், கொழும்பிலே போட்டியிட்ட நிமல் கெட்டபை ஆராய்ச்சி, அதே இடத்தில் சட்டத்தட்டி பொருள் குமார பெரும மாத்திரையிலே பாட்டு அவர்களுக்கு வழங்கிய தொகுதி சிறிய தொகுதியாக அமைந்தது. அதன் காரணமாக அதனை தாண்டி செல்வதற்கான அனுமதி இருக்கவில்லை தேசிய மக்கள் சக்தியில் என்பதாக ஒரு கருத்து நிலவுகிறது. அப்படி நாங்கள் பொதுவாக அதனை பொதுமைப்படுத்த முடியாது. நான் நினைக்கின்றேன் சம்பந்தமான அது இந்த கோட்டை தாண்டி நீங்கள் வரக்கூட நான் வர நாங்கள் செய்து வைத்திருந்தேன் என்றால் ஒரு புரிந்துணர்வோடு செயற்படுவதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்து வைத்திருந்தோம்.
அதற்கு அதாவது இங்கே நீங்க வரக்கூடாது, இதுதான் உங்களுடைய இல்லை என்ற அந்த அந்த அவர்களை கட்டி போட்டு நாங்கள் தேர்தலில் ஈடுபடுவதற்கு நாங்கள் கட்டி போட்டதால தேசிய மக்கள் சக்தி போன்ற ஒரு உத்தரவு வருகிற பொழுது அதனை உரிய முறையில் கடைபிடிக்கின்றவர்கள் தான் உறுப்பினர்கள், அதை மீறுகிறவர்கள் அல்ல கட்சி தலைவர். அதனால் தான் இந்த வெற்றியை நாங்கள் இவ்வளவு தூரம் வெற்றியை பெற்றோம். திகாமண்டலை பொறுத்தவரையில் அந்த அதிலே 4 சிங்கள மொழி பேசுகின்ற சகோதரர்கள் தெரிவு செய்யப்பட்டார்கள். எனவே எங்களுக்கு அங்கே கல்முனை தொகுதி வெற்றி கொள்ளப்பட்டது, சம்மாந்துறை தொகுதி வெற்றி கொள்ளப்பட்டது. எனவே முஸ்லிம்கள் கணிசமாக வாக்களித்திருந்தார்கள். எனவே அங்கே ஒருவரை அதிக அளவில் அதாவது வெற்றி கொண்டோம் நாங்கள், அதாவது அதிக அளவில் வாக்களித்திருந்தார்கள். எனவே தான் நாங்கள் அந்த தேசிய பட்டியல் எங்கள் தேசிய பட்டியல் உறுப்புரிமையை அங்கே ஒருவருக்கு நாங்கள் கலந்துரையாடி அவர் தோல்வி கண்ட போதிலும் கலந்துரையாடி நியாயமாக நாங்கள் அங்கே வழங்கினோம். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் முஸ்லிம்களில் கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையிலும் அப்படி வைத்துக் கொள்ளும் பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் தோல்வி அடைந்திருக்கிறார்கள். இது தேசிய மக்கள் சக்தியினுடைய வெற்றியா? நிச்சயமா அங்கே ஜனாதிபதி தேர்தல் கால பகுதியிலும் மக்கள் சொன்ன ஒரு விடயம் தான், நாங்கள் ஜனாதிபதிக்கு வாக்களிப்பது ஜனாதிபதிக்கு கொடுக்கின்ற வாக்கு மாத்திரமல்ல, அதாவது மோசமான அரசியல்வாதிகளுக்கு எதிராக கொடுக்கின்ற வாக்கும் கூட. அதனை அவர்கள் பாராளுமன்ற தேர்தலில் அவர்கள் செய்திருக்கின்றார்கள். தப்பி பிழைத்து வந்தவர்கள் கூட ஓரத்தில் தான் தப்பி பிழைத்து வந்து சேர்ந்து இருக்கின்றார்கள். ஆனால் குறைவான வாக்கு மக்களுடைய உணர்வு அப்படியே தேசிய மக்கள் சக்தி பக்கம் நம்பிக்கை வந்து அதுக்கான வாக்கினை வழங்கி இருக்கிறார்கள். ஆனால் உங்களுக்கு நீங்கள் இலக்கு வைத்த முக்கிய தலைவர்களை உங்களால் வீழ்த்த முடியவில்லை. நாங்கள் அப்படி தனி நபர்களை வீழ்த்த வேண்டும் இல்லை, ஆனால் தேசிய மக்கள் சக்தி சார்பாக வாக்களித்த எங்களுடைய சக மட்டத்தில் இருந்த செயற்பாட்டாளர்கள், பழையவர்கள் ஒருவரும் தேவையில்லை. அந்த கட்சி தலைவர் தோற்க வேண்டும், இந்த கட்சி தலைவர். நாங்கள் யார் எந்த ஒரு தனிநபரையும் தோற்கடிப்பதற்கான வியூகம் வகுத்து செயற்படவில்லை. பொதுவாக இந்த நாட்டை ஐக்கியப்படுத்த வேண்டும். இந்த நாட்டில் இருக்கின்ற எல்லோரும் இந்த நாட்டு பிரஜை என்ற உணர்வோடு, அதனைத்தான் நான் கூட வலியுறுத்தினேன், இந்த நாட்டு பிரஜை என்ற உணர்வோடு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம். ஆனால் நாட்டு மக்களிடம் ஒரு உணர்வு இருந்தது. மோசமான இந்த அரசியல்வாதிகள் கூட அவர்கள் சிந்தித்தார்கள். நீங்கள் ஒட்டுமொத்தமாக பார்க்க போகும்போது தேசிய மக்கள் சக்திக்கு எத்தனை சதவீத முஸ்லிம் வாக்கள் கிடைத்திருக்கும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? ஒட்டுமொத்தமாக சொல்வதாக இருந்தால் குறிப்பாக நாங்கள் அதனை இப்படி சொல்லலாம், அதாவது எல்லா பகுதிகளிலும் முஸ்லிம் வாக்கள் கிடைத்த எல்லா பகுதிகளிலும் பொதுவாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது 3/2 பெரும்பான்மையை எல்லா இடங்களிலும் போன்று அவர்கள் வழங்கி இருக்கின்றார்கள் என்று நாங்கள் அதனை சுருக்கமாக சொல்லலாம். எல்லா பிரதேசங்களிலும் பார்க்கின்ற பொழுது அதாவது முஸ்லிம் மக்களிலே இருக்கின்ற 3/2 பெரும்பான்மையினர் இந்த பகுதிக்குத்தான், தேசிய மக்கள் சக்திக்குத்தான் வாக்களித்திருக்கின்றார்கள் என்று நாங்கள் சுருக்கமாக அதனை குறிப்பிட முடியும். ஆதரவு நிகழ்ச்சியில் சிறியதொரு விளம்பர இடைவேளை. $70 வரையிலான விலை கழிவுகளுடன் unstoppable fantastic offers with BOC cards. Dove கால் பங்கு மாய்ஸ்சரைசிங் பால் மற்றும் நியூட்ரிசீரம்ஸ் ஊட்டச்சத்து முதலாவது பாவனையிலிருந்து டேமேஜ் கூந்தலை ரிப்பேர் செய்கின்றது. Dove Intense Repair. ஒவ்வொரு நோக்கியோவிலும் நல்ல நிலையில் இருக்கும் ரியல் சிக்கனுடன் இயற்கையான மசாலா பொருட்கள் கலந்துள்ளதால் ரியல் சிக்கன் சுவையில் ஃப்ரைட் ரைஸ் வீட்டிலேயே. குழந்தைக்கு பாதுகாப்பானது என விசேட மருத்துவர்களின் சான்று பெற்ற புதிய பேபி ஷெரமி. தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவளிக்க சுயமாக முன்வந்த அதில் வேறு கட்சிகளுக்கு வாக்களித்தவர்கள், இம்முறை வந்தவர்களில் பலர் முஸ்லிம் சமூகத்தில் இருக்கிற கட்சி தலைவர்கள் மீதும் அதிருப்தி கொண்டிருந்தார்கள். அதற்கான ஒரு தீவிர பிரச்சனை அவர்கள் மத்தியில் இருந்தே இருந்தது. சமூக வலைத்தளங்களிலும் சரி, பொது இடங்களிலும் சரி, பழையவர்கள் தேவையில்லை, இவர்கள் அகற்றப்பட வேண்டும் என்று. ஆனால் அவர்களையும் மக்கள் அங்கீகரித்திருக்கிறார்கள். அவர்களை அங்கீகரித்தார்கள் என்பதனை விட அவர்கள் கடைசி நிமிடத்தில் ஏறிக்கொண்டு வந்திருக்கின்றார்கள் அப்படியான தலைவர்கள்.
நீங்கள் கடந்த சொல்லுகிற முறையும் முஸ்லிம்கள் வன்னியில் ஒரு ஆசனம் கிடைத்திருந்தது. ரிஷாட் பதியுதீன் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார்கள். இம்முறையும் வெற்றி பெற்றிருக்கிறார். ஆனால் முடிவு வெற்றிதானே. வெற்றி ஆனால் அவர்களும் புதியதொரு கட்சியினூடாக வந்து அவரும் வெற்றி பெற்றிருக்கிறார். ஹிஸ்புல்லா அவர்களும் வெற்றி பெற்றிருக்கிறார். ரோஃபக்கிம் அவர்களும் தோல்வி அடைவார் என்று சொன்னார்கள். அவரும் முதலிடத்துக்கு வந்திருக்கிறார். ஆனால் அவர்களுக்கு கிடைத்த வாக்குகளை நாங்கள் பார்க்கின்ற வாக்குகள் கணிசமாக குறைந்திருக்கின்றது. கணிசமான அளவில் அவர்களுடைய உதாரணமாக நாங்கள் மட்டக்களப்பில் எடுத்து 32,000 சொச்சம் தான் அவருடைய ஹிஸ்புல்லாவினுடைய வாக்கு. அவர் ஜனாதிபதி தேர்தல் அவர் அப்படித்தான் எடுத்திருந்தார் 2019. அவருடைய வாக்கு கணிசமான அளவு தான் இருக்கும். அதை தாண்டி அவர் வருவது குறைவு. ஆனால் ஏற்கனவே இருந்த அளவை விட நான் நினைக்கிறேன் 40,000 அந்த அளவுக்கு போகக்கூடிய அந்த கணிசமாக குறைந்து இருக்கின்றது. அதே போன்று நாங்கள் இங்கே அதாவது வன்னியிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது வன்னி மாவட்டத்திலே ரிஷாத் பதியுதீனுடைய வாக்கு கிட்டத்தட்ட அவர் எடுத்திருக்கின்றார் 21,018. அவர் கணிசமாக வாக்கெடுக்கக்கூடியவர். அதே போன்று காதர் மஸ்தானும் 13,000 சொச்சம் வாக்குகள் அவருடைய வாக்கு கணிசமாக குறைந்திருக்கின்றது. இங்கே கண்டி மாவட்டத்தில் நாங்கள் எடுத்துக்கொண்டாலும் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் போர்டர்ல வந்து இருக்கின்றார். 30,000 சொச்சம் வாக்குகள் தான் அவர் பெற்றிருக்கின்றார். ஒரு கட்சியினுடைய தலைவராக இருந்து சுனாமி அரசியல் பேரலைக்குள் இருந்தவர்கள் வந்திருக்கிறார்கள். தப்பி பிழைத்து வந்திருக்கிறார்கள். அவர்களை ஆதரிப்பதற்கும் மக்கள் இருக்கிறார்கள். அதே இப்படி ஒரு விடயம் இருக்கின்றது. எனக்கு ஒரு பார்வை இருக்கின்றது. முஸ்லிம் சமூகத்தை பொறுத்தவரையில் அதாவது அவர்கள் இன்னும் அதாவது இன ரீதியாக சிந்திக்கின்ற அந்த சிந்திப்பு முறையிலிருந்து வெளிவந்தது குறைவு. கணிசமானவர்கள் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்திருந்தாலும் கூட அந்த தேசிய மக்கள் சக்திக்குள்ளாலும் கூட தங்களுடைய இனத்தை சார்ந்தவர்கள் வர வேண்டும் என்ற அந்த உணர்வு முஸ்லிம் சமூகத்துக்கு மத்தியில் இருந்திருக்கின்றது என்பதனை நாங்கள் வாக்களிப்பிலே நாங்கள் ஆங்காங்கே அவதானித்தோம். என்னுடைய ஆசிரியர் இக்ராம் அவர்களே, ஒரு கட்டத்தில் குறிப்பிடுகிறீர்கள் முழுமையாக வரவில்லை என்று. என்ன வரவில்லை என்றால் முஸ்லிம் சமூகம் இன ரீதியாக சிந்திப்பதிலிருந்து அப்படி சொல்லவில்லை. என்ன கூற விளைந்தீர்கள்? அதாவது முஸ்லிம் சமூகம் இன ரீதியாக சிந்திக்கின்ற அந்த வட்டத்திலிருந்து அவர்கள் முழுமையாக வெளியில் வரவில்லை. அதாவது தேசிய மக்கள் சக்திக்கு அவர்கள் வாக்களித்திருந்தாலும் கூட தேசிய மக்கள் சக்திக்குள்ளால் அவர்களுடைய பிரதிநிதி முஸ்லிம் பிரதிநிதிகள் வர வேண்டும் என்பதிலே அவர்கள் குறியாக இருந்திருக்கின்றார்கள் என்பதனை அவருடைய அந்த வாக்களிப்பு செயல்முறையை நாங்கள் அவதானிக்கின்ற பொழுது, அவருடைய விருப்பு வாக்கை நாங்கள் அவதானிக்கின்ற பொழுதும் அதனை கணிசமாக நாங்கள் அவதானிக்க முடியுமாக இருந்தது. தெற்கிலும் கூட வடகிழக்கிலே அப்படி அவர்களிடம் இருந்த உணர்வின் காரணமாகத்தான் வடகிழக்கிலே சரியாக முஸ்லிம் பிரதிநிதிகள் வராமல் போன பிரதேச ரீதியாக அவர்கள் சில நேரம் சில இடங்களில் பார்த்தார்கள். தங்களுடைய பிரதேசத்தை வடக்கு கிழக்கிலே அந்த 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 போக்கு அவர்களிடம் காணப்படுகின்றது. கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் பொதுவாகவே அவர்கள் வாக்களிப்பின் பொழுது ஊருக்கு ஒரு எம்பி வேண்டும், ஒரு அங்கீகாரம் வேண்டும் என்பதில் அவர்கள் விருப்பம் கொண்டவர்கள். ஒன்று அது நாங்கள் தவறாக எடுத்துக்கொள்ள முடியாது அவர்களுடைய சிந்தனை. ஆனால் இந்த மாற்றத்தின் போது அது அவர்களுக்கு அடுத்த சைடுக்கு அது கணிசமான அளவு பிரிந்திருந்தாலும் தேசிய மக்கள் சக்திக்கான வாக்குகளை தேசிய மக்கள் சக்திக்கு நாங்கள் வாக்களிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலிருந்து வாக்களித்தவர்களும் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் தங்களுடைய பிரதேசத்துக்கு இதுவரையும் வேலை செய்த மாமனாக இருக்கலாம், அச்சனாக இருக்கலாம், சகோதரனாக இருக்கலாம், பெரியப்பாவினுடைய இப்படி என்ற இந்த குடும்ப வட்டங்களுக்குள் ஒரு குடும்பமாக இவர்கள் ஒற்றுமையாக இருப்பதனால் அவருக்காக இம்முறை கடந்த முறை அவர்கள் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்திருக்கலாம். ஆனால் எங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் கேட்கிறார், சரியில்லை வீட்டுக்கு வந்து சென்று விட்டார், அவருக்கு வாக்களிப்போம் என்ற ஒரு அடிப்படையிலும் வாக்களித்திருக்கலாம் தானே? நிச்சயம். அதாவது அந்த இடத்தில் முஸ்லிம் சமூகம் மாற வேண்டும் என்றுதான் நான் எதிர்பார்க்கின்றேன். அதாவது தன்னுடைய ஊருக்கு ஒரு எம்பி வேண்டும் என்று, அதாவது தெற்கிலே அவர்கள் யோசித்தார்கள் தங்களுடைய இனத்தை சார்ந்த ஒருவர் வர வேண்டும் என்று. அதே போன்று இதை அங்கே யோசித்துக் கொண்டு தேசிய மக்கள் சக்திக்கு அவர்கள் ஆதரவளித்தார். பல இடங்களில் இருக்கிற பிரச்சனை இப்போது 2 வேட்பாளர்கள் இருப்பார்கள். இந்த முறை தேசிய ரீதியாக இணைய வேண்டும் என்ற ஒரு கோட்பாடு இருந்தாலும் நிறுத்தப்படுகிற வேட்பாளர்கள் ஆளுமை மிக்கவர்களா என்ற ஒரு கேள்வி எழுகிற பொழுது, அல்ல இவரை விட இவர் சிறந்தவராக இருப்பார், நாடாளுமன்றத்தில் சென்று சிறப்பாக செயல்படக்கூடிய ஒருவராக இருப்பார் என்று நினைத்து கூட மக்கள் வாக்களித்திருக்கலாம் தானே? இருக்கலாம், அப்படியும் இருக்கலாம். என்றாலும் அது அவர்களுடைய அந்த வாக்களிப்பின் போது அவர்களுடைய அந்த நடத்தை அது எதிர்வினை, அவர்கள் எதிர்பார்க்காத ஒரு விளைவே வடகிழக்கிலே எங்களுக்கு கொண்டு வந்து தந்திருக்கின்றது என்பதனைத்தான் நாங்கள் காணும். தெற்கை பொறுத்தவரையில் தெற்கிலே காணக்கூடிய ஒரு வித்தியாசமான ஒரு விடயம் என்னவென்றால்,
தெற்கிலே இருக்கின்ற சிங்கள மொழி பேசுகின்ற சகோதரர்கள், உண்மையில் நாங்கள் இன ரீதியாக தேசிய மக்கள் சக்தியை பொறுத்தவரை நாங்கள் மக்களை பிரித்து பார்ப்பது இல்லை. சிங்கள மொழி பேசுவது என்றால் பேசுகிற முஸ்லிம் சகோதரர்கள், சிங்கள சகோதரர்கள், சிங்கள பௌத்த சகோதரர்களை நான் குறிப்பிடுகின்றேன். இந்த தேர்தல் இந்த விடயங்களை நாங்கள் சற்று பார்ப்பதற்காக நான் அப்படி பிரித்து சொல்லுகின்றேன். சிங்கள பேசுகின்ற அல்லது சிங்கள சகோதரர்கள், சிங்கள பௌத்த சகோதரர்கள் கணிசமாக முஸ்லிம் சகோதரர்களுக்கு வாக்களித்திருக்கின்றார்கள். அப்படி வாக்களிக்காத போது அந்த முஸ்லிம் சகோதரர்களால் வெற்றி பெற முடியாது. உதாரணத்துக்கு நான் சொல்வதாக இருந்தால், நீங்கள் மாத்தறை மாவட்டத்தை எடுத்து பார்க்க முடியும். மாத்தறை மாவட்டத்திலே அதாவது அந்த அர்க்கம் இலியாஸ் என்பவர், அவரு 53,000 சொச்சம் வாக்குகளை அவர் அங்கே பெற்றிருக்கின்றார். உண்மையில் மாத்தறை மாவட்டத்தில் முஸ்லிம் வாக்காளர்களுடைய எண்ணிக்கையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது கிட்டத்தட்ட 20,000 வாக்குகள். அதிலே நாங்கள் தேசிய மக்கள் சக்திக்கு ஒரு 15,000, 14,000 வாக்கு விழுந்திருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். ஆனால் அவர் 53,000 வாக்குகளை பெற்றார் என்பது அது சிங்கள சகோதரர்களுடைய வாக்கு. இப்படித்தான் தெற்கிலே வந்த எடுத்துக்காட்டு தெற்கிலே குருநாகல் மாவட்டமாக இருக்கலாம், அல்லது நாங்கள் கம்பகாவாக இருக்கலாம், கண்டியாக இருக்கலாம். இந்த எல்லா இடங்களிலும் சிங்கள சகோதரர்கள் அவர்கள் இன ரீதியாக சிந்திக்காமல் தேசிய மக்கள் சக்தியினுடைய கட்டமைப்பு இந்த பிரதேசத்திலே கீழே நோக்கி சென்றிருந்தது. எங்களுடைய செய்தியை சரியாக அவர்கள் எடுத்து அவர்கள் அவருடைய தொகுதிக்கு கொடுக்கப்பட்டிருந்த அந்த எம்பிக்கு, அந்த அபேட்சகர்களுக்கு அவர்கள் வாக்களிப்பதனூடாக கணிசமான வாக்கை முஸ்லிம் சகோதரர்களுக்கு கொடுத்திருக்கின்றார்கள். ஆனால் துரதிர்ஷ்டம், முஸ்லிம் சமூகம் அந்த இடத்திற்கு, நான் ஒரு முஸ்லிம் சமூகத்தின் உறுப்பினர் என்ற வகையில் நான் சொல்லுகின்றேன், தேசிய மக்கள் சக்தியினுடைய ஒரு உறுப்பினர் என்ற வகையில் அல்லாமல் ஒரு முஸ்லிம் சமூகத்தின் உறுப்பினர் என்ற வகையில் நான் சொல்லுகிறேன், முஸ்லிம் சமூகம் நாங்கள் இன்னும் அந்த இடத்தை நோக்கி செல்ல வேண்டும், நாங்கள் அரசியல் ரீதியாக நாகரிகம் அடைய வேண்டும், நாங்கள் நாகரிகமாக சிந்து கொண்டால் நான் அனுராதபுரம் மாவட்டத்தை பொருத்தப்படுத்துகிறேன். எங்களுடைய மக்கள் தெரிந்தவர்கள் வம்சமாகவே அவர்கள் பரம்பரையாகவே அவர்களுக்கு இருக்கிற கட்சிகளில் யாரு சிங்கள வேட்பாளர் அவர்களை தான் வாக்களிக்கிறார்கள். எங்கள் ஒருவர் வந்தனால் அவருக்கும் சேர்த்து விருப்பம், அவர்களுக்கு 2 விருப்பம் அவர்கள் கொடுத்துக் கொண்டு தான் இருக்கிறார்கள். அப்படி மாற்றாக சிந்திக்கிறார்கள் என்று நான் நினைக்கவில்லை. குறிப்பாக மாத்தறை மாவட்டத்திலே தேசிய மக்கள் சக்தி ஒரு முக்கியமான ஒரு வகைபாகத்தை செய்திருந்தது. அதாவது ஒரு பிரதித்துவத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக உங்களுடைய கட்சியினுடைய மூத்த செயற்பாட்டாளர்கள், இப்பொழுது அமைச்சர்களாக இருப்பவர்கள் கூட இவருக்கு ஒரு விருப்ப வாக்கினை வழங்குங்கள் என்று மக்களை கேட்டுக்கொண்டார்கள். மக்கள் அதற்கான அங்கீகாரத்தை கொடுத்திருக்கிறார். அது சிறந்த முன்மாதிரி. அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள் என்பதனை விட அந்த கட்டமைப்பில் தான் நாங்கள் செயற்பட்டோம். ஒரு முன்மாதிரியான அப்படித்தான் செயற்பட்டோம். அதனால் அந்த ஒரு வித்தியாசமான இது ஒன்று அங்கு வந்திருக்கின்றது. என்றாலும் எங்க வடகிழக்கிலே எங்களுக்கு நடந்த அந்த நிலைமையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அதையும் வைத்து தெற்கிலே நாங்கள் முஸ்லிம் சமூகம் வாக்களிப்பின் போது நடந்து கொண்ட முறையை நாங்கள் வைத்து பார்க்கின்ற பொழுது நாங்கள் இன்னும் அந்த இடத்திற்கு செல்ல வேண்டும். நீங்கள் குறிப்பிடுகிற விடையும் சரி. ஆனாலும் நாங்கள் பொதுவாக பேசுகிற பொழுது ஒட்டுமொத்தமாக 2019 தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம், கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டுகள் வந்திருக்கிறார்கள், ஜனாதிபதியாக இருக்கிறார்கள். அவர்களுக்கென்று ஒரு பாரம்பரிய கட்சி ரீதியான விருப்பு வெறுப்புகள் இருக்கும். ஒட்டுமொத்தமாக ஒரே தடவையில் சேர வேண்டும். சில சந்தேகங்கள் இருக்கும், சில சந்தேகங்கள் நிவர்த்தி செய்யப்பட வேண்டிய தேவை இருக்கும். இதன் காரணமாக இவர்கள் தொடர்ந்து முன்கொண்டு செல்வார்களா என்கிற ஒரு பிரச்சனை இருக்கும். அல்லது எங்களுக்கு, அதாவது முஸ்லிம் சமூகம் எப்போதும் எந்த நாட்டில் இருந்தாலும் சிறுபான்மையாக இருக்கிற பொழுது அவர்கள் ஆபத்தை சந்திப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். ஏனென்றால் அரசியல் ரீதியாக அண்மை காலமாக இருக்கிறதே. இங்கும் தேசிய மக்கள் சக்தி அதை சரியாக கையாண்டு ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு ஆட்சி நடத்த முடியுமாக இருந்தால் அது ஒரு 80% அது தணிவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனாலும் எப்போதும் ஒரு ஆபத்தான சூழ்நிலை அவர்கள் எதிர்நோக்கிக் கொண்டே இருக்கிறார்கள். இந்தியாவில் இருந்தாலும் சரி, மியான்மரில் இருந்தாலும் சரி, பல இடங்களில் சிறுபான்மை சமூகங்கள் இங்கே இருக்கிறது. பங்களாதேஷ் எடுத்துக்கொண்டால் அங்கே இருக்கிற இந்து சமூகம் கொஞ்சம் ஆபத்தான ஒரு சூழ்நிலையில் தான் இருந்து கொண்டிருக்கிறது. இப்படியான பல பிரச்சனை எல்லா நாடுகளும் இருக்கிறது. எனவே அவ்வாறான சில சிந்தனை ரீதியான விடயங்களும் அவர்களுடைய முடிவுகளில் தாக்கத்தை செலுத்தி இருக்கலாம். நிச்சயமா நான் ஒட்டுமொத்தமா ஒரே அடியாக எல்லோரும் மாற வேண்டும் என்று சொல்லவில்லை. கணிசமாக இந்த இடத்திற்கு அவர்கள் வந்திருக்கின்றார்கள் என்றாலும் இன்னும் நாங்கள் செல்ல வேண்டி இருக்கின்றது என்று நான் சொன்னேன். நீங்கள் சொன்னது போன்று புவி அரசியல்,
முஸ்லிம் சமூகத்தை பொறுத்தவரை இந்த ஜியோ பொலிட்டிக்ஸ் ரீதியாக பார்க்கின்ற பொழுது முஸ்லிம் சமூகத்துக்கு அப்படியான ஆபத்து இருக்கின்றது என்பதனை நாங்கள் மறுப்பதற்கில்லை. எங்கே ஒரு நாட்டில் ஒரு தீவிரவாத இயக்கம் குண்டை போட்டால் இங்கே அது எதிரொலிக்கின்ற அந்த போக்கு இருக்கின்றது என்றாலும் அமையப்பெறுகின்ற ஆட்சியை பொறுத்தும் அதனுடைய விளைவுகள் மாறுபடலாம். இருக்கின்ற ஆட்சி ஒரு இன ரீதியாக சிந்திக்காத ஒரு ஆட்சியாக இருந்தால், அந்த புவி அரசியல் விடயங்களை விளங்கி கொண்ட ஒரு ஆட்சியாக இருந்தால் அது அதோட பிரதிபலிப்புகள் குறைவாயிருக்கலாம். அது ஜனாதிபதி ஒரு சிறந்த கருத்தினை முன்வைத்திருந்தார் நாடாளுமன்ற உரை அக்கிராசன உரையின் பொழுது. இனி இனவாதம் மதவாதத்துக்கு இடமில்லை. இது உறுதிப்படுத்துகிற பொழுது அவர்களுடைய செயற்பாட்டு ரீதியில் அதனை அவர்கள் உறுதி செய்கிற பொழுது அந்த நம்பிக்கை மக்கள் நிச்சயமாக பெறுவார்கள். அப்பொழுது தாராளமாக வாக்களிப்பார்கள். எங்களுடைய நாட்டை பொறுத்தவரையில் எங்களுடைய ஆட்சி செயல்முறையில் நாங்கள் முக்கியமான இடத்தை பொருளாதார அபிவிருத்திக்கும் அடுத்ததாக இன ஐக்கியத்திற்கும் தான் நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். இன ஐக்கியத்தை ஏற்படுத்தாமல் நாங்கள் இந்த நாட்டிலே அபிவிருத்தி ஒன்றை ஏற்படுத்த முடியாது. எனவே அதனுடைய நிலைமை முன்னால் மாறுவதற்கு இடம் இருக்கின்றது. அதே போன்றுதான் இங்கே, அதாவது எந்த ஒரு நாட்டிலும் சிறுபான்மை என்று இருக்கின்ற பொழுது, சிறுபான்மைகள் இன ரீதியாக ஒதுக்கப்படுகின்ற ஒரு நிலைமை ஒரு நாட்டிலே இருக்கின்ற பொழுது அவர்களிடத்திலே ஒரு அச்சம் ஒன்று ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அந்த வகையில் தான் இந்த நாட்டிலே நீண்ட நெடுங்காலமாக இன ரீதியாக தமிழ் சமூகமாக இருக்கலாம், முஸ்லிம் சமூகமாக இருக்கலாம், ஒதுக்கப்பட்டு வந்திருக்கின்றார்கள், கெடுபிடிகளுக்கு உட்பட்டு வந்திருக்கின்றார்கள். அவர்கள் தேசிய மக்கள் சக்தியின் செய்தியை கிட்டத்தட்ட 170-80% ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். அது ஒரு பெரிய ஒரு வெற்றி. இந்த தேர்தல் வெற்றிகளில் எல்லாம் பெரிய ஒரு வெற்றி. எல்லோரும் இந்த நாட்டிலே தேசிய மக்கள் சக்தியின் மீது நம்பிக்கை கொண்டு ஒரு இடத்திற்கு வந்திருக்கின்றார்கள் என்பது. இந்த பயணம் முன்னால் செல்ல வேண்டும் முன்னால் செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இந்த விடயத்தை, குறிப்பா நீங்கள் முஸ்லிம் சமூகத்தை பற்றி கேட்ட பொழுது அந்த விடயத்தை, நானும் அந்த சமூகத்தின் உறுப்பினர் என்ற வகையில் அந்த விடயத்தை நான் கட்சி அதனை செயற்பாட்டு ரீதியில் அதனிடத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் செயற்படுத்துகிற பொழுது மக்கள் தானாகவே அதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அதனை நாங்கள் செயற்படுத்த வேண்டும். இந்த அளவு தூரம் வந்ததே பெரிய விடயம். நிச்சயமா என்கிற மனநிலை நிச்சயமா. அதாவது இந்த நாட்டிலே இருந்த அதை நான் சொல்றோம், ஒரு மெழுகுவர்த்தி கடுமையா பத்தி ஓய்ந்தது போன்றுதான் 2019 நிகழ்வுகள் இடம்பெற்ற அந்த ஆட்சி வந்தது. இனவாதம் கடுமையான, அதாவது பீக் லெவலுக்கு போய் அப்படி குறைந்தது. அந்த வகையில் இது ஒரு பெரிய மாற்றம். இதனைத்தான் நாங்கள் எங்களுடைய கணித ரீதியான எண்ணிக்கைகளை குறிப்பிடுவதை விட இதுதான் நாட்டிலே ஏற்பட்ட பெரிய மாற்றம் என்று நாங்கள் சொல்வதுதான் பொருத்தம். நீங்கள் இப்பொழுது கணிதத்தை பற்றி பேசினீர்கள். கணித ரீதியான பல விடயங்களை நாங்கள் அமைச்சரவை குறித்தான விடயத்தின் பக்கம் எமது அவதானத்தை செலுத்தலாம். மிக முக்கியமாக எதிர்பார்த்ததை போன்று ஒரு சிலர் எதிர்பார்த்தார்கள், அவர்கள் இந்த விடயங்களை சரியாக செய்வார்கள். அதாவது தேசிய மக்கள் சக்தி சில கல்வியாளர்களை கொண்ட, புத்திஜீவிகளை கொண்ட, சிறந்த முறையில் செயற்படக்கூடியவர்களை கொண்ட ஒரு அமைப்பினர். எனவே அவர்களின் ஊடாக இந்த நாட்டை நிர்வகிக்க முடியும் என்ற நம்பிக்கை மக்களுக்கு வந்திருக்கிறது. ஆனாலும் தீவிர அரசியல்வாதிகளாகவோ இல்லாதவர்களும் தேசிய பட்டியல் ஊடாக வந்தவர்களும் மீண்டும் அவர்களுக்கு இன்னும் ஒரு அந்தஸ்தாக அமைச்சரவை அந்தஸ்து அமைச்சுக்களும் வழங்கப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு பக்கம் மக்கள் விடுதலை முன்னணிக்காக உங்களை போன்ற மிக நீண்ட காலமாக கட்சி ரீதியாக அடிமட்டத்திலிருந்து செயற்பட்ட சிலர் அமைச்சரவையில் இல்லாத ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது. இந்த அமைச்சரவையை நாங்கள் எப்படி பார்ப்பது? ஏன் இவ்வாறான ஒரு மாற்றத்துக்குட்பட்ட ஒரு அமைச்சரவையாக இது வந்திருக்கிறது? நிச்சயமா இந்த அமைச்சரவை பொறுத்தவரையில் இப்படியான ஒரு கேள்வி வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. ஏனென்றால் இதுவரை காலமும் நாங்கள் பழக்கப்பட்டது இந்த நாட்டிலே நபர்களுக்காகத்தான் அமைச்சுக்கள் அமைத்தார்கள். அதாவது உலகத்திலே ஆக கூடுதலாக அமைச்சர்கள் காணப்பட்ட நாடு இலங்கை நாடு. அதே போன்று ஆக குறைந்த அமைச்சரவையில் எண்ணிக்கை இருந்த நாடும், அதனை நாங்கள் தேசிய மக்கள் சக்தி அதனை 3 கொண்டு ஒரு ஓட்டத்துக்கு ஆட்டம் இழப்பது அணியினர் தான். அதே நேரத்தில் அதிகூடிய ஓட்டத்தை பெற்ற அணியினர் நாடு. இதுவரை காலமும் எங்கள் நாட்டிலே அமையப்பெற்ற அமைச்சரவைகள் எல்லாம் பெரும்பாலும் அதாவது இவர் ஆட்களுக்காக, நபர்களுக்காக அமைச்சுக்கள் அமைக்கப்பட்டது. அதாவது நாங்கள் சொல்லும், அதனை சொல்வதாயிருந்தால் தேங்காய்க்கு ஒரு அமைச்சர், சிங்களத்தில் சொல்வதற்கு பொல் அமைத்தி, அதாவது தேங்காய் பறிப்பதற்கு அதனுடைய பாரத்துக்கு ஒரு அமைச்சு, அதை ரப்பருக்கு இன்னொரு அமைச்சு,
இந்த களிமண் தொழில் இதழை பார்ப்பதற்கு இன்னொரு அமைச்சு என்று அமைச்சரவை துண்டு 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 துண்டாக்கி யாரையெல்லாம் திருப்திப்படுத்த வேண்டுமோ அப்படியெல்லாம் திருப்திப்படுத்துவதற்கு அமைச்சுக்களை பகிர்ந்த காலம். அவர்களுக்கு வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து பல லட்சக்கணக்கு அவர்கள் மாதாந்தம் அவர்களை கவனிப்பதற்காக செலவழித்த ஒரு காலம் இருந்தது. அதனால் தான் நாடு இந்த நிலைமைக்கு வந்து சேர்ந்தது. நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டு விட்டோம், எங்களுடைய கொள்கையை வகுக்கின்ற நேரத்தில் எங்களுடைய அமைச்சுக்களை 25 நாங்கள் மட்டுப்படுத்துவதாக. அதற்கு ஏற்ற முறையில் நாங்கள் அமைச்சுக்களை ஏற்கனவே வகுத்து வைத்திருக்கணும். விஞ்ஞான ரீதியான முறையில், கிட்டத்தட்ட விஞ்ஞான ரீதியான முறையில் நாங்கள் இந்த நாட்டில் இருக்கின்ற அனைத்து துறைகளையும் ஒழுங்கமைத்து அமைச்சுக்களை நாங்கள் வகுத்து வைத்திருந்தோம். தேர்தலை தொடர்ந்து அந்த அமைச்சுக்களை சுமக்கக்கூடியவர்களை ஆங்காங்கே பொதுவாக நாங்கள் அடையாளம் கண்டு வைத்திருந்தோம். குறிப்பாக அடையாளம் கண்டு வைத்திருந்தோம். பலர் தேர்தலில் போட்டிட்டு சிலர் வெற்றி பெறவில்லை. அப்படியான நிலைமைகள் எல்லாம் வந்தது. தேர்தலை தொடர்ந்து நாங்கள் அந்த அமைச்சுக்களை எதிர்பார்க்காதவர்கள் வந்திருக்கின்றார்கள். எங்களுக்கு மக்களுடைய, அதாவது நாங்கள் ஆட்களை நாங்கள் அடையாளம் இவரைத்தான் கொடுக்க வேண்டும் என்று சொல்லவில்லை, அன்னளவாக அவருக்கு இந்த துறை சார்ந்து இவர் இந்த வேலையை செய்வார் என்பது போன்ற எதிர்பார்ப்புகள் எங்களிடம் இருந்தது. இந்த தேர்தல் வெற்றியை தொடர்ந்து நாங்கள் அந்த குறிப்பிட்ட அமைச்சுக்களுக்கு பொருத்தமானவர்களை, அவர்களுடைய குவாலிஃபிகேஷன், அவருடைய தகுதி, அவருடைய துறை சார்ந்த அறிவு, அவருடைய அரசியல் சார்ந்த அறிவு, அரசியல் பின்னூட்டம், அதே போன்று அந்த அமைச்சுக்கள், அது அமைச்சாக இருக்கலாம், பிரதி அமைச்சாக இருக்கலாம், இந்த நாட்டின் எல்லா பிரதேசங்களையும் சார்ந்து வருகின்ற வகையிலும் இப்படி பல கிரைட்டீரியாக்களை போட்டு நாங்கள் அமைச்சர்களை நாங்கள் அங்கே தெரிவு செய்து அமைச்சை நாங்கள் அமைத்திருக்கின்றோம். எங்களுக்கு தேர்தலை தொடர்ந்து உடனடியாக அமைச்சுக்களை கொடுக்க வேண்டிய தேவை ஏற்பட்டிருந்தது. அதன் பின்னர் பிரதி அமைச்சுக்களை நாங்கள் பாராளுமன்றத்திலே அவர்கள் பதவி பிரமாணம் செய்ததன் பின்னர் தான் கொடுக்க முடியுமா இருந்தது. எனவேதான் அதை செய்ததன் பின்னர் நாங்கள் 29 பிரதி அமைச்சுக்களை நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். 21 அமைச்சர்கள், இதுவரை 21 அமைச்சர், ஜனாதிபதியை சேர்த்து 22, ஜனாதிபதிக்கு 3 அமைச்சுக்கள் இருக்கின்றன. எல்லாம் 24 அமைச்சுக்கள் அங்கே அமைக்கப்பட்டிருக்கின்றன. இப்படி நாங்கள் ஒரு விஞ்ஞான ரீதியாக சிந்தித்துத்தான் அதனை நாங்கள் அமைச்சரவையை நாங்கள் அமைத்திருக்கின்றோம். இப்படித்தான் அந்த அமைச்சரவை அமைக்கின்ற செயல்முறை இடம்பெற்றது. அதிலே நாங்கள் இன ரீதியாக அல்லது வேறு வகையில் யாரையும் திருப்திப்படுத்த வேண்டும் என்ற வகையில் நாங்கள் அங்கே அமைச்சுக்களை பகிர்வதற்கு நாங்கள் முற்படவில்லை. தகுதியின் அடிப்படையில் தான் வழங்கி இருக்கிறீர்கள். பெரும்பாலும் நாங்கள் தகுதியின் அடிப்படையில் தான் அதனை நாங்கள் சிந்தித்தோம். வாக்களித்தவர்களை ஏனைய கட்சிக்காரர்கள் இப்பொழுது வசைப்பாடுகிறார்கள். தேவை இதைத்தான் நாங்கள் சொன்னோம் என்ற ஒரு நிலைமைக்கு அதிலே ஒரு பிரச்சனை இருக்கின்றது. அதாவது நாங்கள் அந்த சிந்திக்கின்ற முறைமையில் இருக்கின்ற பிரச்சனை, அதாவது விகிதா நாங்கள் சொல்லுகின்ற பிரதிநிதித்துவ ஜனநாயகத்தை பொறுத்தவரையில் மக்கள் தங்களுடைய பிரதேசத்திற்கு, தங்களுடைய சமூகத்திற்கு, இனத்திற்கு ஒரு பிரதிநிதியை எதிர்பார்ப்பது என்பது ஒரு சாதாரணமான ஒரு விடயம். அதனை நாங்கள் தேர்தலிலே நாங்கள் அதனுடைய வெளிப்பாட்டை நாங்கள் கண்டோம். இப்ப அதே இடத்தை வைத்துக்கொண்டு ஒரு அமைச்சரவை அமைக்கின்ற போதிலும் கூட அப்படியான எதிர்பார்ப்புகள் மக்கள் மத்தியில் நிலவுவதை நாங்கள் ஒரேடியாக பிழை என்று நாங்கள் அந்த பழைய முறைமைக்குள்ளால் வைத்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது சொல்ல முடியாது. ஏனென்றால் அதனை பொதுவாக சொல்வார்கள், அதாவது கேக் வெட்டுகின்ற இடத்தில் இருந்தால்தான் எங்களுக்குரிய பங்கும் கிடைக்கும் என்று. எனவே அமைச்சரவை அப்படித்தான் மக்கள், கேபினெட்டை அப்படித்தான் மக்கள் பார்ப்பார்கள். எனவே கேக் வெட்டுகின்ற இடத்தில் நாங்கள் இருந்தால்தான் எங்களுக்குரிய துண்டை எடுத்துக்கொண்டு நாங்கள் போகலாம் என்று. ஆனால் எங்களுடைய முறைமை கேக் வெட்டுகின்ற இடத்தில் நீங்கள் இருந்தோ இல்லையோ உங்களுக்குரிய பங்கு வந்து சேரும். நிச்சயமாக தேசிய மக்கள் சக்தி சொல்கிற சர்வதேச ரீதியாக இருக்கிற அழுத்தங்களுக்கு மத்தியில் சிவில் சமூக குழுக்கள் செயற்படுகின்றன, பல்வேறு தொண்டு நிறுவனங்கள் இலங்கையிலே செயற்படுகின்றன. முஸ்லிம் சமூகத்துக்கு எதிரான சில தீர்மானங்களை அமைச்சரவையில் எடுக்கிற பொழுது நிச்சயமாக அப்படியான நிலைமை வராது. யாருடைய அழுத்தங்களுக்கு முற்பட்டு எங்களுடைய கட்சி செயற்படுவதில்லை. அப்படியான தீர்மானங்களை இதுவரை காலமும் அவர்கள் எடுத்ததில்லை. அதனால் பல்வேறு ஆபத்துகளும் கூட செயற்படுவது என்பது தனிப்பட்ட ரீதியில் கட்சியை நடத்துவது. ஆனாலும் ஒரு ஆட்சி முறை வருகின்ற பொழுது நாங்கள் அதிலே கவனமாக இருக்கின்றோம். யாருடைய அழுத்தங்களுக்கு முற்பட்டு நாங்கள் எங்களுடைய தீர்மானங்களை எடுப்பதில்லை. நாங்கள் எங்களுடைய முறைமைக்குள்ளால் நின்று நாங்கள் சிந்தித்துத்தான் நாங்கள் தீர்மானத்தை எடுப்போம். நான் ஏற்கனவே விளங்கப்படுத்தி அந்த விடயத்தை நான் சற்று விளங்கப்படுத்துவதற்கு விரும்புகின்றேன். எங்களுடைய இந்த அமைச்சரும்
அவருடைய பிரதேசத்திற்கு அபிவிருத்தியை கொண்டு செல்வதாக, அல்லது ஒவ்வொரு அமைச்சரும் தன்னுடைய விடயங்களை மாத்திரம் நோக்குகின்றவராக, தனக்கு கொடுக்கப்பட்ட பகுதியை மாத்திரம் நோக்குகின்றவராக இருக்காமல் அந்த ஒட்டுமொத்த அமைச்சரவையும் இந்த நாட்டினுடைய அரசியல் செயல்முறைக்கு பொறுப்பு செல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்களோடு சேர்த்து பிரதி அமைச்சர்கள் அங்கே இருப்பார்கள். அதனோடு சேர்த்து நாங்கள் ஒரு புதிய முறைமையை நாங்கள் பிரேரித்து இருக்கின்றோம். ஒவ்வொரு அமைச்சரவைக்கும் ஒரு அமைச்சுக்கும் ஒரு குழுவை நியமிப்பதற்காக, ஆலோசனை குழு போன்ற ஒரு குழுவை நியமிப்பதற்காக அதிலே அந்த துறை சார்ந்த நிபுணர்கள் அதிலே இருப்பார்கள். அதனோடு சேர்த்து எங்களால் தெரிவு செய்யப்பட்ட எம்பிக்கள், அந்த எம்பிக்களையும் நாங்கள் எல்லா அமைச்சுக்களுக்கும் நாங்கள் பிரித்து அவர்களுக்குரிய பகுதியை நாங்கள் வழங்குவோம். அந்த அமைச்சோடு சேர்ந்து அவர்கள் செயற்படுவதற்குரிய ஒரு முறைமையை நாங்கள் ஏற்படுத்துவதற்கு நாங்கள் பிரேரித்திருக்கின்றோம். இதெல்லாம் சேர்ந்து வருகின்ற பொழுது ஒரு கூட்டு செயற்பாடாகத்தான் இந்த அரசாங்கத்தினுடைய செயல்முறை அமையும். அது அப்படி அமைகின்ற பொழுது மக்களிடத்திலே இப்பொழுது இருக்கின்ற அந்த சந்தேகங்கள் நீங்குவதற்குரிய இடன்பாடு இருக்கின்றது. அதே போன்று இந்த ஆட்சி எங்கே முடிவெடுத்து அதனை நடைமுறையில் நாங்கள் அதனை அமுல்படுத்துகின்ற பொழுது மக்களுடைய பங்கேற்பை நிச்சயமாக நாங்கள் எடுப்போம். அதற்குரிய வகையில் தான் நாங்கள் தேசிய மக்கள் சக்தியினுடைய கட்டமைப்பை நாங்கள் அமைத்து வைத்திருக்கின்றோம். பிரதேச மட்டத்திலே இல்ல, நீங்கள் சொல்கிற விடயத்தை நீங்கள் தொடரலாம். ஆனாலும் எனக்கு எழுகிற ஒரு கேள்வி, நாட்டை நல்ல முறையில் நிர்வகிக்க போவீர்கள் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. அதே நேரத்தில் அந்த உறுதியான நிலைப்பாட்டில் தேசிய மக்கள் சக்தியினரும் இருக்கிறார்கள். எல்லா அமைச்சரவை பொறுப்பேற்றவர்கள் நாங்கள் இந்த நாட்டை செய்து காட்டுகிறோம் நிலைக்கு வந்திருக்கிறார்கள். எனவே அவ்வாறான ஒரு நிலையில் இந்த நாட்டை கட்டி எழுப்புகிற பணியில் ஏன் சிறுபான்மை முஸ்லிம் சமூகத்தைச் சேர்ந்த ஒருவர் இருக்கக்கூடாது? அந்த பெருமையை ஏன் அவர் அடையக்கூடாது? இருக்கின்றார் நல்ல செயல்பாடுகள் இருக்கிற பொழுது அந்த நிச்சயமா இருக்கின்றார். இப்போது பாருங்கள், கடந்த அரசாங்கத்தின் பொழுது அமைச்சரவையில் இம்யூனோகுளோபின் தருவிப்பதற்கு எடுக்கப்பட்ட முடிவு குறித்து தவறான ஒரு முடிவு அமைச்சரவையில் இருந்தவர்கள் இப்பொழுது விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். அதே நேரம் ஒரு நல்ல விடயம் நடைபெறுகிற பொழுது அதில் அந்த சமூகத்தினுடைய ஒரு வகைபாகம் அங்கு இருக்கும் தானே என்கிற ஒரு கேள்வி. நிச்சயமா அந்த எதிர்பார்ப்பில் பிழை இல்லை என்றாலும் கூட நாங்கள் இப்போ எங்களிடம் இருக்கின்ற, அதாவது எங்களுக்கு தெரிவு செய்யப்பட்டு அனுப்பப்பட்டிருக்கின்ற உறுப்பினர்கள், அதே போன்று எங்களுடைய ஆட்சி செயல்முறை, நாங்கள் அமைச்சரவை பிரித்து வைத்திருப்பது, இதையெல்லாம் வைத்து பார்க்கின்ற பொழுது நாங்கள் குறிப்பிட்ட ஒரு நபரை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக எங்களுடைய இந்த செயல்முறை மாற்றுவதால் ஏற்கனவே இருந்த அந்த நான் இதனை அவ்வாறு பார்க்கவில்லை. நீங்கள் குறிப்பிடுவது போன்று நானும் மத்திய நிலையை தான் பார்க்கிறேன். ஆனால் வாக்களித்தவர்கள் மத்தியில் அவ்வாறான ஒரு அதிருப்தி நிலை ஒன்று இருக்கிறது. அதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் அந்த அளவுக்கு தகுதி இல்லையா என்கிற கேள்விகளை சிலர் முன்வைக்கிறார்கள். இப்படியான சில பிரச்சனைகள் இருக்கிறது. நாளை ஒரு தவறான தீர்மானத்தை இவர்கள் எடுத்தால் அப்போது யார் இதற்காக பேசுவது? எடுத்துவிட்டு அமைச்சரவையில் ஒரு முடிவெடுத்தால் அதற்கு பிறகு என்ன செய்வது? இவ்வாறு பல கேள்விகள் எழுகின்றன. அந்த கேள்விகள் எழுகின்ற பின்னணி என்னவென்றால், ஏற்கனவே இருந்த அந்த முறைமைக்குள்ளால் இருந்து நாங்கள் சிந்திக்கின்ற பொழுதுதான் அந்த கேள்விகள் எழுகின்றன. அதில் இப்ப உண்மையா நாங்கள் முடிந்த ஒரு முடிவு, இதற்கு அப்பால் நாங்கள் செல்ல மாட்டோம் என்ற ஒரு இறுக்கமான போக்கை நாங்கள் இது அமைச்சரவையில் தானே அமைச்சரவையில் எடுக்கப்பட்ட முடிவு தானே. அதுக்கப்புறம் பிரதி அமைச்சராவது அது நியாயப்படுத்தப்படும் என்று நம்பிக்கொண்டிருந்தார்கள். பிரதி அமைச்சர் வழங்கி இருக்கின்றோம். அது நாங்கள் ஏற்கனவே தீர்மானித்தது, அது மக்களுடைய அழுத்தத்துக்காக வழங்கப்பட்டது. இல்லை, அது தீர்மானித்ததுதான். ஆனாலும் அங்கேயும் தேசிய ஒருமைப்பாடு என்கிற ஒரு அமைச்சு பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அவருடைய துறை சார்ந்த ஒரு அமைச்சு நாங்கள் அவருக்கு வழங்கி இருக்கின்றோம். ஆனால் அவருடைய எந்த ஒரு இடத்திலும் இல்லை, அதைத்தான் நான் ஏற்கனவே சொன்னேன். அவர் மாத்திரம்தான் அதனை எடுத்துச் செல்வார் என்பது அல்ல. அல்லது நாங்கள் சொல்லுவோம், பொருளாதார துறை சார்ந்த அமைச்சை நாங்கள் ஒருவருக்கு கொடுத்திருக்கணும், அனில் ஜெயசிங் கொடுத்திருந்தால் அவர் மாத்திரம் பிரதி அமைச்சர் அவர் மாத்திரம் அதனை கொண்டு செல்வார் என்பது அல்ல. சுனில் ஹந்துனத்தி மாத்திரம் அதனை செய்வார் என்பது ஒரு கூட்டு செயற்பாட்டாக அமையும். அதன் போது அங்கே இருக்கின்ற ஏனைய பிரதிநிதிகள், அதை தமிழ், முஸ்லிம், சிங்களம் எல்லா பிரதிநிதிகளும் அந்த இடத்திலே இந்த அமைச்சுக்களோடு சேர்ந்து இயங்குவார்கள். அது மாத்திரமல்ல, அதற்கு அப்பால் மக்களுடைய பங்கேற்பையும் நாங்கள் அந்த இடத்திலே எடுப்போம். அப்பொழுது அதாவது ஏற்கனவே இருந்த முறைமைக்குள்ளால் தான், உதாரணமாக சொல்வாக என்றால், ஒரு ஹம்மாந்தோட்டையை சேர்ந்தவர் ஜனாதிபதியாக இருந்தால் அந்த இடத்திலே அதாவது கப்பல் வராத ஹாபர் அமைப்பார். அதாவது அங்கே நோக்கித்தான் எல்லா அபிவிருத்தியையும் கொண்டு போவார்கள்.
அங்கே தேவையானது தேவையற்றதெல்லாம் கொண்டு வருவார்கள், இல்லாவிட்டால் புலனறுவை கொண்டு வருவார்கள். ஒரு அமைச்சர் ஒரு பிரதேசத்தில் இருந்து வந்தார், அவர் ஆட்சியிலே அதிகம் தாக்கம் செலுத்தக்கூடியவராக இருந்தால், அதிலே பலமானவராக இருந்தால் அவருடைய பிரதேசத்துக்கு அபிவிருத்தியை கொண்டு போவார். அப்படியான தீர்மானங்கள் இதிலே எடுபட மாட்டாது என்று நாங்கள் உறுதியாக குறிப்பிட முடியும். அதனோடு சேர்த்து அதாவது எங்களுடைய எந்த ஒரு விடயமும் நாங்கள் எங்களுடைய அடிப்படை கோட்பாடுகளை தவிர நடைமுறை சார்ந்த விடயங்களை நாங்கள் முடிவு இதுதான் எங்களுடைய கோடு, இதற்கப்பால் நாங்கள் செல்ல மாட்டோம் என்று நாங்கள் குறிப்பிடுவதில்லை. மக்கள் அவர்களுடைய கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள். அந்த கருத்துக்களை முன்வைக்கின்ற பொழுது அது சாத்தியப்படும் இடத்து அதுக்குரிய அவருடைய கருத்துக்களுக்கு நாங்கள் செவிதார்ப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கணும், அவர்களோட கலந்துரையாட தயாராக இருக்கணும். இதனை இப்படி நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். கடந்த காலங்களில் இடம்பெற்ற ஆட்சிகளை பொறுத்தவரையில் இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் ஒரு பிரதேச ரீதியாக அல்லது இன ரீதியாக, அப்படித்தானே பிரதேசம் அல்லது இன ரீதியாக ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது என்ன செய்வார்கள் என்றால், அந்த பிரதேசத்தை சார்ந்தவர்கள், இனத்தை சார்ந்தவர்கள் அந்த குறிப்பிட்ட அரசுக்கு வெளியில் வந்து ஒரு ஊடக செயலமர்வை வைத்து நாங்கள் இந்த அரசில் இருக்கின்ற இந்த விடயத்தை நாங்கள் எதிர்க்கின்றோம் என்று வெளியிலே வந்து அப்படி ஒரு உள்ளுக்குள் இருந்து கொண்டே எதிர்ப்பை காட்டுகின்ற, உள்ளுக்குள் இருந்து கொண்டே அந்த அவருடைய கூட்டு செயற்பாட்டுக்கு மாற்றமாக வெளியே வந்து விமர்சிக்கின்ற ஒரு முறையற்ற ஒரு செயல்முறை கடந்த காலங்களிலே இடம்பெற்று வந்தது. அதனைத்தான் கடந்த காலங்களில் இருந்த ஆட்சியாளர்கள், அரசியல்வாதிகள் எங்களிடமும் எதிர்பார்க்கின்றார்கள். எங்களை பொறுத்தவரையில் அப்படி அல்ல. நாங்கள் உள்ளால் இருந்து கொண்டே பல்வேறு கருத்துக்கள் உள்ளாக்கள் இருக்கின்றார்கள், பல்வேறு சிந்தனை போக்குகள் கொண்டாக்கள் இருக்கின்றார்கள், பல்வேறு சமூகத்தை சார்ந்தவர்கள் நாங்கள் இருக்கின்றோம், பல்வேறு பிரதேசங்களை சார்ந்தவர்கள் இருக்கின்றோம். நாங்கள் எல்லோரும் ஒன்றாக இணைந்து, சிங்கள சொல்தான் எனக்கு பொறுத்து சாமூகிகத்து, கூட்டாக இணைந்து கொண்டு நாங்கள் கருத்து பரிமாறி தீர்மானங்களை நாங்கள் எடுக்கின்ற செயல்முறையைத்தான் நாங்கள் கட்சி ரீதியாகவும் அதே போன்றுதான் ஆட்சி செயல்முறையிலும் நாங்கள் கொண்டு செல்வோம். இதன் போது ஏற்கனவே இருந்த வகையிலே இங்கே பிரச்சனைகள் ஏற்படும் என்று நாங்கள் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நிச்சயமாக அதாவது எந்த சமூகமாக இருக்கலாம், முஸ்லிம் சமூகமாக இருக்கலாம், தமிழ் சமூகமாக இருக்கலாம், சிங்கள சமூகமாக இருக்கலாம், நாங்கள் நம்பிக்கை வைத்து இந்த ஆட்சி செயல்முறையோடு செல்லலாம். நாங்கள் இன ரீதியாக அங்கே பிரதிநிதித்துவம் இருக்க வேண்டும் என்று நாங்கள் யோசித்தால், குறிப்பாக நாங்கள் எங்களுடைய வாக்காளர்களை இன ரீதியாக நாங்கள் பிரித்து பார்க்கின்ற பொழுது இருக்கின்ற ஓட்டர்ஸ் நாங்கள் வச்சால் முஸ்லிம்களுக்கு 20 பிரதிநிதித்துவம் வர வேண்டும், தமிழர்களுக்கு 36 பிரதிநிதித்துவம், சிங்களவர்களுக்கு 169 பிரதிநிதித்துவம். அப்படி என்றால் நாங்கள் இந்த நாங்கள் சொல்றோம் ஜனநாயக, அதை நான் எப்படி சொல்வது, அதாவது ஜனநாயக பிரதிநிதித்துவம் என்பதனை விட இன ரீதியான பிரதிநிதித்துவம் என்ற வகையில் நாங்கள் இந்த ஆட்சி செயல்முறையை கொண்டு போவதாக இருந்தால் எப்பொழுதுமே சிங்களவர்கள் தான் ஆட்சி அமைப்பார்கள். சும்மா ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்லுகின்றேன். நாங்கள் மொத்தமாகவே இன ரீதியாக நாங்கள் யோசித்தால், நாங்கள் எங்களுடைய ஓட்டர்ஸை இன ரீதியாக இப்படி பிரிக்கணும் நான் சொல்ல வரவில்லை, ஒரு சிந்திப்பதற்காக நான் சொல்லுகின்றேன். இன ரீதியாக நாங்கள் பிரித்தால், நாங்கள் 3 கட்சி இருந்தால் போதும் இந்த நாட்டில், சிங்கள கட்சி, தமிழ் கட்சி, முஸ்லிம் கட்சி. இல்ல இன ரீதியாக சொல்லும் பார்க்காத விடத்து அப்படியானால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் உருவாக்கப்படுகிற அரசியலமைப்பு போன்ற விடயங்களின் ஊடாக நாளைய ஒரு சிறுபான்மை உறுப்பினரும் ஜனாதிபதி ஆகலாம். நிச்சயமாக அது இந்த நாட்டிலே அந்த நிலைமை ஏற்படுத்த விட அபிவிருத்தி அடைந்த நாடுகளிலே அப்படித்தான் இருக்கின்றது. நாகரிகம் அடைந்த மக்கள் அப்படித்தான் சிந்திக்கின்றார்கள். அந்த இடத்துக்கு வர வேண்டும் என்றுதான் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். நாங்கள் இன ரீதியாக யோசித்தால் ஒரு எடுகோலுக்கு நான் செல்கின்றேன். இந்த நாட்டில் எப்பொழுதும் சிங்களவர்கள் தான் ஆட்சியிலே இருப்பார்கள். தமிழ், முஸ்லிம் நாங்கள் எப்பொழுதுமே நாங்கள் சிறுபான்மை என்ற நிலையில் தான் அங்கே இருந்து கொண்டிருப்போம். ஜனநாயகத்தில் நாங்கள் எங்களுடைய சமூகத்தையும் பிரதிநிதித்துவப்படுத்த முடியும், எங்களுடைய பிரதேசத்தையும் பிரதிநிதித்துவப்படுத்த முடியும் என்ற வகையில் தான் இந்த பிரதிநிதித்துவ ஜனநாயக ஒழுங்கு ஏற்படுத்தப்படும். விகிதாசார பிரதிநிதித்துவத்தில் அதைத்தான் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றார்கள். அதாவது அதனுடைய அந்த ஏற்கனவே இருந்த அந்த உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படுவதற்கான அந்த வெட்டு புள்ளியை குறைத்த விடயமும் அந்த இடத்தில் தான் இருக்கின்றது. 12.5 5% அந்த வெட்டு புள்ளியை குறைத்தார்கள் இடையில். ஏனென்றால் எல்லா சமூகத்தை சார்ந்த பிரதிநிதிகளும் அங்கே வர வேண்டும் என்று, பாராளுமன்றத்திற்கு வர வேண்டும் என்ற வகையில் தான் அதனை ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்றார்கள். அதே போன்று அமைச்சரவைக்கு வர வேண்டும் என்ற அந்த ஒழுங்கு அப்படி இனரீதியாக ஏற்படுத்தப்படவில்லை. அமைச்சரவை என்பது ஒரு நாட்டை கொண்டு செல்வதற்கான அமைச்சரவையாகத்தான் அது இருக்க வேண்டும்.
அதிலே அந்த 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 இதுக்கு இதுல நான் கிடைக்கவில்லை என்பது அல்ல, அப்படி அல்ல, அப்படி தகுதி இல்லையா என்று மக்கள் அப்படி பார்க்க கூடாது, மக்கள் அப்படி பார்க்க கூடாது. நாங்கள் ஒரு ஒரு முறைமைக்குள்ளால் நாங்கள் இதனை அமைத்திருக்கின்றோம். நாங்கள் இன்னும் 5 வருடங்கள் இருக்கின்றது. இதற்குள்ளால் நாங்கள் தேவை ஏற்படும் இடத்து இதனை மாற்றத்திற்கு உட்படுத்துவதில் எந்த தவறும் இருக்க மாட்டாது என்றுதான் நான் நினைக்கின்றேன். தேவை அது இன ரீதியாக நாங்கள் சிந்தித்து அல்ல, அது இந்த ஆட்சி செயல்முறையை கொண்டு செல்வதில் ஏதாவது தேவைப்பாடு ஏற்படுமா இருந்தால் அதனை மாற்றத்திற்கு உட்படுத்துவதில் எந்த பிரச்சனையும் இருக்க மாட்டாது என்று நான் கருதுகின்றேன். ஏனைய சிறுபான்மை கட்சி தலைவர்களை உங்களுடைய ஆட்சியில் இணைத்துக் கொள்வதற்கான ஒரு விருப்பம் இருக்கிறதா? பொதுவாக நாங்கள் ஏற்கனவே இருந்த ஆட்சி செயல்முறைக்கு உதவியவர்கள், லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு உட்பட்டவர்கள், மோசடிகளோடு தொடர்பட்டவர்களை நாங்கள் எங்களுடைய ஆட்சி செயல்முறையில் சேர்ப்பதில்லை என்ற அந்த இதை நாங்கள் ஏற்கனவே சொல்லி வந்திருக்கின்றோம். அதே போன்று எங்களுக்கு 3/2 பெரும்பான்மை இருக்கின்றது. இது நாங்கள் கூட பொதுவாக எதிர்பார்க்காத ஒரு விடயம். மக்கள் அந்த ஆணை எங்களுக்கு தந்திருக்கின்றார்கள். மக்கள் அந்த ஆணையை தருகின்ற பொழுது நான் ஏற்கனவேயும் குறிப்பிட்டேன், தமிழ் சமூகத்திலும் தான், முஸ்லிம் சமூகத்திலும் தான், சிங்கள சமூகத்திலும் தான் ஏற்கனவே இருந்த அரசியல்வாதிகளை நீங்கள் சேர்த்து கொள்ளக்கூடாது. இதிலே அவர்கள் உறுதியாக இருந்திருக்கின்றார்கள். அதுதான் இந்த ஆணை. எனவே அந்த மக்கள் ஆணையை மீறி நாங்கள் செல்வதற்கு நாங்கள் ஒரு நாள் முயற்சிக்க மாட்டோம். ஆனால் ஆட்சி செயற்பாட்டின் போது, பாராளுமன்ற செயற்பாட்டின் பொழுது தாராளமாக அவர்கள் எங்களுடைய செயற்பாடுகளிலே அவர்கள் உதவலாம். அப்படித்தான் பாராளுமன்ற செயல்முறை செல்லும். அவர்கள் அந்த அதாவது நான் சொல்லும் காரக்க சபா என்று நாங்கள் சொல்லுவோம். அந்த அதாவது குழுநிலை செயற்பாடுகளிலே எல்லாரும் போன்ற குழுக்களுக்கு எதிர்க்கட்சி உறுப்பினர் நியமிக்கப்படலாம். அது அங்கே பாராளுமன்ற செயல்முறையின் போது எதிர்கட்சி உறுப்பினருக்கு தானே செல்ல வேண்டும். ரணில் விக்ரமசிங்க அப்படித்தான் வழங்கியிருந்தார். அது அந்த பாராளுமன்ற செயல்முறையின் போது அந்த பாராளுமன்ற குழுக்கள் அவர்கள் அங்கே அதனை செயல்முறையினூடாக அங்கே இருக்கின்ற உறுப்பினர்கள் அதனை தீர்மானிப்பார்கள். அப்படியான அவசியம் இருந்தால் அவர்கள் அப்படியான தீர்மானங்களை அவர்கள் எடுப்பார்கள். அவசியம் இருந்தால் என்ன நீங்கள் சொல்ல முடியாது. அதுதான் அவசியம். நிச்சயமாக அதற்குரிய பிரச்சனை இல்லை. அதற்குரிய ஒழுங்குமுறைப்படி அதனுடைய தீர்மானத்தை எடுப்பார்கள். நாங்கள் இன்னார் தான் வருவார், இப்படித்தான் இருக்கும் என்று என்னால் அதனை உறுதியாக சொல்ல முடியாது. பாராளுமன்ற செயல்முறைக்கு ஏற்ப அதுக்குரிய தீர்மானம் இடம்பெறும் என்று நான் நினைக்கின்றேன். சரி. இந்த க்ளூ அண்ட் லவ்லி பெரிய பேக்குக்கு இப்ப 120 ரூபாய் மிக பெரிய லாபம். சன்லைட் மேட்டிக் லிக்விட் முழுமையாக நீரில் கரைவதால் சலவை தூளை போல ஆடைகளில் படியாது. வாஷிங் மெஷின்களுக்கு சன்லைட் மேட்டிக் லிக்விட். இலங்கையின் முதல் தர பெண்கள் சுகாதார தெரிவு ஈவா. அரைக்குறையா வேலை பாக்குறது நம்ம யாருக்கும் பிடிக்காது. ஆனா எதுவுமே இல்லாத இந்த காலத்துல நாங்க பாதியா போட்டுதான் வேலைகளை முடிக்கிறோம். எப்போதாவது பாதிக்கு பதிலா முழுசா ஒரு விஷயம் கிடைச்சா அதுதான் அசத்தலான பாதி. எங்கட வீட்டு அசத்தலான பாதி தான் கம்ஃபர்ட். மூடியில பாதி. செலவு அதிகமான காலத்தில் இருக்கின்ற ஆடைகளின் புதிய தோற்றத்தை காத்திட கம்ஃபர்ட் மூடியில் பாதி சேருங்கள். பேசின் முழுவதிலும் உள்ள ஆடைகளுக்கு நீண்ட காலம் புதிய தோற்றம். கோயா ரோசஸ் ரோஜா வடிவ வாசனையான சோப் 90 ரூபாய்க்கு. SLT மொபிடெல் எனி டைம் காம்போ. நீங்களும் இன்னைக்கு 555 ரூபாயை ரீலோட் செய்து ஆக்டிவேட் செய்திடுங்க. எண்ணெய் அனைத்தையும் சுலபமாக நீக்குகிறது. ஸ்டார் டிஷ் வாஷ் மேஜிக் டாப். கழிவுகள் நச்சுக்கள் பாயில் செய்யறதாலும் இல்லாம போகாது. ஆரோ தொழில்நுட்பத்தில் 7 படிமுறைகளில் சுத்திகரித்து கொதித்தாரிய நீரை விட தூய நீரை தரும் யூனிலிவர் பியூரேட். பீப்பிள்ஸ் கிரெடிட் கார்டு வாழ்க்கைக்கு அதிக இடம். அதிகம் வாசனையை துவைக்க செலவும் அதிகம். செய்ய வேண்டுமா சேமிப்பும் அதிகம், துவைக்கும் துணைகளில் வாசனையும் அதிகம். புது வாசனை நிறைந்த புதிய ரெயின் சந்தையில் மிக குறைந்த விலையில். நாடு முழுவதும் உள்ள அனைவருக்கும் சேவை வழங்கிடும் ஒரே நண்பன் காகில்ஸ் ஃபுட் சிட்டி. அதாவது ஈரப்பதன் வேண்டுமென்று
உங்கள் சருமத்திற்கு செவிமடுத்து நாளுக்கு 2 முறை புதிய வாஸ்லின் கொண்டு பதிலளியுங்கள். மைக்ரோ டிராப்லெட்ஸுடன் வாஸ்லின் ஜெலி அடங்கிய வாஸ்லின் பாடி லோஷன். புதிய வாஸ்லின் ஈரப்பதனம் ஊட்டச்சத்து நிறைந்த ஆரோக்கியமான சருமத்திற்கு. பெர்ஃபியூம் லாக்குடன் புதிய பெஸ்ட் எவர் சன்லைட். முன்பை விட நறுமணத்துடன் சிறந்த சிலவைக்கு. இந்த இடத்திலே தேசிய மக்கள் சக்தி தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது குறிப்பிட்ட ஒரு விடயம், நாங்கள் அதை குறைக்கிறோம், இதை குறைக்கிறோம், 2 நாட்களில் குறைக்கிறோம், 24 மணி நேரத்தில் குறைக்கிறோம் என்று கூறி வந்தார்கள். இதில் எதை குறைத்தார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. இப்போது 2 மாதங்கள் கடந்திருக்கின்றன. இப்படியான ஒரு சூழ்நிலையில் IMF-னுடைய முக்கியமான பிரதிகளும் வருகை தந்து சென்றிருக்கிறார்கள். IMF-னுடைய செயற்பாட்டை அப்படியே தொடரப்போவதாகவும் ஜனாதிபதி கூறுகிறார். அப்படியானால் தேர்தல் காலத்தில் சொன்னபடி, அதாவது நாங்கள் எங்கேயும் 24 மணித்தியாலத்தில் குறைப்போம், அப்படி குறைப்போம் என்று சொல்லவில்லை. குறிப்பாக நாங்கள் அதாவது 6 மாதத்திற்குள்ளால் அண்மை காலமாக சொல்வது 6 மாதம் இல்லை. எங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் இருக்கின்றது 6 மாதத்திற்குள்ளால் வரி தருகின்ற மக்களுடைய அடிப்படும். அதே மாதிரி அதாவது கல்வியோடு தொடர்பட்ட செயற்பாடுகளுக்குரிய வெட்வரி, அதாவது கல்வியிலே எதில் இருக்கிறது வெற்றென்று கேட்கிறார். அது அதனுடைய பொருட்களுக்கு இருக்கின்றது, குறிப்பிட்ட பொருட்களுக்கு இருக்கின்ற அந்த வெட்வரியை நாங்கள் நீக்குவதாக சொன்னோம். அதே மாதிரி சுகாதாரத்துறை, அதாவது சாதாரணமான ஒரு வரி இருக்கிறது, சாதாரண வரிமுறை ஒன்று இருக்கிறது, அது எல்லாவற்றுக்கும் வரும். மேலதிகமாக அதிகரிக்கப்பட்டிருக்கிற அந்த வரி வீதம் இவற்றுக்குள் தாக்கம் செலுத்தவில்லை என்பதுதான் ஹர்ஷ டி சில்வாவுடைய வாதமாக இருந்தது. அப்படி அல்ல, அது அதுக்குள்ளால் சுகாதாரம், கல்வி, சுகாதாரம், கல்வி, அதே போன்று அடிப்படை அதாவது அத்தியாவசிய தேவைகள் பொருட்கள், இதற்குரிய அந்த வெட்டுவரியை நாங்கள் நீக்குவதாக சொல்லியிருக்கணும். அதுக்குரிய குறிப்பிட்ட பொருட்களை இனங்கண்டு இப்பொழுது கலந்துரையாடி கொண்டிருக்கின்றார்கள். எங்களுடைய அடுத்த அதாவது பட்ஜெட் பிப்ரவரி மாதம் ஆரம்பத்திலே வரும். அந்த பட்ஜெட்டின் போது அந்த வரிகளை நீக்குவதற்கான செயற்பாடுகள் இடம்பெறும். அதனோடு சேர்த்து நாங்கள் ஜனாதிபதி தேர்தலை தொடர்ந்து சில முன்னெடுப்புகளை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம். குறிப்பாக நாங்கள் சொல்வதாக இருந்தால் ஓய்வூதியக்காரர்களுக்குரிய ஒரு கொடுப்பனவை நாங்கள் அதிகரித்திருக்கின்றோம் 3000 ரூபாய். அதே போன்று ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டது தானே? ஏற்கனவே நாங்கள் அதனை நிர்ணயித்து நாங்கள் அதனை அதிகரித்து. ரணிலுடைய காலத்தில் நிர்ணயிக்கப்பட்டது தானே? இல்ல, அவருடைய காலத்தில் நிர்ணயிக்கப்பட்டது அல்ல. நாங்கள் அதனை முன்மொழிந்துதான் நாங்கள் அதனை அதிகரித்து வழங்குவதற்கு அடுத்த விவசாயிகளுக்கான மானியங்கள் அதனை நாங்கள் பிரேரித்து நாங்கள் வழங்கியிருக்கோம். முன்பே அவர்கள் அக்டோபரிலிருந்து வழங்குவதற்கான ஒரு தீர்மானத்தை எடுத்திருந்தார்களே. அவர்கள் அந்த தொகையை குறிப்பிட்டிருக்கவில்லை. நாங்கள் 25,000 ரூபாய் குறிப்பிட்டிருந்தது. மஹிந்த அமரவீர பேசி எனக்கு நினைவு இருக்கிறது. எனக்கு சரியாக நினைவில்லை. நாங்கள் எடுத்த தீர்மானத்தின் படித்தான் நாங்கள் அதனை அதிகரித்திருக்கின்றோம். அதிகரிப்பதாக சொல்லி இருக்க முடியும், எனக்கு சரியாக அதனை நினைவில் இல்லை. 25,000 ரூபாவை நாங்கள் அதிகரித்திருக்கின்றோம். அதே போன்று நாங்கள் குறிப்பாக சொல்வதென்றால் அதாவது வீண் விரயத்தை நாங்கள் எல்லா செயற்பாடும் பாராளுமன்ற நாங்கள் முதல் பாராளுமன்ற அமர்வின் போதும் கூட கணிசமான தொகையை நாங்கள் மீதப்படுத்தியிருக்கோம். இப்படி எங்களுடைய ஆட்சி செயல்முறை எல்லாவற்றிலும் சிற்றுண்டி சாலையிலும் சாப்பிட மாட்டார்கள். சிற்றுண்டி சாலையினுடைய இதையும் நாங்கள் படிப்படியாக பயன்படுத்த மாட்டோம் என்று தான் கூறினார். நிச்சயமாக அதனை நாங்கள் உறுப்பினர்கள் அதையும் பயன்படுத்த மாட்டார்கள். வீட்டிலிருந்து சாப்பாடு கொண்டு போகிறார்கள். அப்படி நாங்கள் சொல்லவில்லை. அதனை படிப்படியாக உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். நிச்சயமாக அதாவது வீண் விரயத்தை நாங்கள் அதிலே வருகின்ற வீண்முறையத்தை நடைமுறைக்கு ஏற்ற போது, அதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வருவது என்று இன்று நாளை செய்ய முடியாது. அதிலே பல விடயங்கள் தொடர்பட்டிருக்கின்ற, அங்கே இருக்கின்ற ஊழியர்கள், அங்கே இருக்கின்ற செயல்முறை, அதுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்ற நிதி, நாங்கள் படிப்படியாகத்தான் அதனை நிச்சயமா நாளையே போக வேண்டும் வாக்குறுதியை வழங்கி இருக்கின்றோம். நாங்கள் அதாவது அந்த பாராளுமன்ற முதல் அமர்வின் போது மிகவும் எளிமையாகத்தான் அவர்களுக்குரிய சிற்றுண்டிகள் வழங்கப்பட்டது. அந்த இடத்திலே அந்த சிற்றுண்டிகள் வழங்கப்பட்டு மிகவும் எளிமையாகத்தான் அந்த நிகழ்வு இடம்பெற்றது. இப்படி அந்த வீண் விரயத்தை நாங்கள் நிறுத்தி இருக்கின்றோம். அதே மாதிரி இளஞ்சம், ஊழல் போன்ற அந்த விடயங்கள் இதுவரை எல்லாம் நிறுத்தப்படுகின்ற பொழுது படிப்படியாக அது மாறிக்கொண்டு வருகின்றது. அப்படி மாறிக்கொண்டு வருகின்ற பொழுது பொருளாதாரத்திலே கணிசமான ஒரு மாற்றம் ஏற்படும். அதே நேரத்தில் இந்த பொருளாதாரத்தை நாங்கள் சொல்வதாக இருந்தால் IMF-ஓடு உடன்படிக்கை செய்த
ஒரு நாட்டைத்தான் எங்களிடம் தந்திருக்கின்றார்கள். எனவே அந்த உடன்படிக்கையிலிருந்து எங்களிடத்துல அதாவது உடனடியாக எங்களுக்கு அதனை உடைத்துக் கொண்டு வெளியில் வர முடியாது. அப்படி வருவதற்கு 4 ஆண்டுகளும் செல்ல போகிறீர்கள். அதாவது இந்த 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 செயல்முறை அவர்களுடைய அந்த வழியில் சென்றுதான் அதிலிருந்து வெளியில வழியில் சென்றென்றால் நீங்கள் குறிப்பிட்டது வழியில் செல்கிறார்கள் என்பது தெரியும் தானே. முன்னாள் ஆட்சியாளர்கள் செல்கிறார்கள் என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். அவர்கள் விதித்திருக்கிற நிபந்தனைகளும் தெரியும். நிபந்தனைகள் தெரியும் அனைத்தும் தெரியும். தெரிந்துதானே பேகி டெக்ஸை குறைப்போம், நாங்கள் IMF வந்தவுடனே அதில் மாற்றத்தை கொண்டு வருவோம் என்று விட்டு இப்போது IMF IMF கலந்துரையாடி இருக்கின்றோம். கடந்த 14ஆம் தேதி அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அந்த கலந்துரையாடல் தொடரப்போகிறது. அடுத்த தவணை எடுப்பதற்காக நாங்கள் அதனை அந்த பேயிங் டெக்ஸ் நாங்கள் குறைப்போம். அதனை குறைப்பதற்கான கலந்துரையாடல் அவர்களோடு நாங்கள் ஏற்படுத்தி இருக்கின்றோம். நிச்சயமாக அதனை நாங்கள் குறைப்போம். அது IMF கலந்துரை நிபந்தனைகள் அல்ல, அந்த நிபந்தனைகளில் கணிசமான மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கின்றோம். எனவே அந்த வழியில் அதாவது நீங்கள் ஏற்படுத்துவதாக இருந்தால் நீங்கள் வருமானத்துக்கு ஒரு வழியை காட்ட வேண்டும். நிச்சயமாக வருமானத்துக்குரிய நாங்கள் சுற்றுலாத்துறைக்கு அதிக முக்கியத்துவத்தை நாங்கள் கொடுக்கின்றோம். சுற்றுலாத்துறை அபிவிருத்தி செய்வதற்குரிய ஏற்பாடுகளை நாங்கள் ஏற்படுத்தி இருக்கின்றோம். அந்த சுற்றுலாத்துறை அபிவிருத்தி செய்வதற்குரிய இந்த நாட்டை சுற்றுலாத்துறையினர் வருவதற்கு ஏற்றாற்போன்று இந்த நாட்டை மாற்றி அமைக்கின்ற அந்த ப்ராஜெக்டுக்கு நாங்கள் முன்னுரிமை வழங்கி இருக்கின்றோம். சுற்றாடலை சுத்தப்படுத்துவது மாத்திரமல்ல, சுற்றாடலோடு சேர்த்து எங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள், எங்களுடைய நடைமுறைகள், நாங்கள் பாதையிலே போகின்ற ஒழுங்கு, வேற நாடுகளுக்கு செல்கின்ற பொழுது அதுதான் எங்களை கூடியதா இருக்கின்றது. நீங்கள் கூட அப்படி சென்று வந்திருப்பீர்கள். நீங்கள் அங்கே போகின்ற பொழுது எங்களை முதலாக கவரக்கூடிய விடயம் அந்த நாட்டிலே இருக்கின்ற அந்த சூழல், அங்கே இருக்கின்ற போக்குவரத்து முறைமை, மக்கள் நடந்து கொள்ளுகின்ற முறைமை, இதனை நாங்கள் செய்வதற்காக நாங்கள் ஏற்பாடுகளை நாங்கள் செய்திருக்கின்றோம். அந்த துறையினருடைய வருகை கணிசமாக அதிகரித்திருக்கின்றது. இலங்கை சுற்றுலா செல்வதற்குரிய நாடுகளில் முதன்மை தரமான அந்த நாடாக இன்று அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இப்படி படிப்படியான மாற்றங்களை நாங்கள் அந்த சுற்றுலாத்துறையில் நாங்கள் ஏற்படுத்தி வருகிறோம். அதே போன்று நாங்கள் அடுத்தது விவசாயத்துக்கு அந்த நாங்கள் உரமானியத்தை நாங்கள் வழங்கி இருக்கின்றோம். விவசாயத்திலே நாங்கள் கணிசமான மாற்றங்களை நாங்கள் ஏற்படுத்துவதற்கு அந்த துறை சார்ந்தவர்களுக்கு நாங்கள் அந்த அமைச்சை நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். தற்சார்பு பொருளாதாரத்தை ஏற்படுத்துவது எங்களுடைய முக்கியமான எதிர்பார்ப்புகள் உண்டு. அதனை விஞ்ஞான ரீதியாக நாங்கள் ஏற்கனவே திட்டமிட்டு இருக்கின்றோம். இந்த நாட்டிற்கு ஒவ்வொரு போகத்திற்கும் தேவையான வகையில் அதற்குரிய அந்த பயிர்களை உற்பத்தி செய்து நாட்டிற்கு தேவையான உணவு பாதுகாப்பை ஏற்படுத்துவதற்கான வழியை நாங்கள் படிப்படியாக நாங்கள் செய்வோம். அதிலே குறிப்பாக நாங்கள் இந்த அதாவது நான் சொல்றோம் எங்களுடைய அடிப்படை உணவாக காணப்படுகின்ற இதில் அரிசியிலே ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற அந்த ஏகபோக உரிமை இல்லாமல் செய்வதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்து கொண்டு வருகின்றோம். அது கட்டாயமாக செய்யப்பட வேண்டியது. இதிலே ஒரு முக்கியமான விடயம், இலங்கை போன்ற ஒரு நாட்டிலே பொருளாதார ரீதியாக நாங்கள் மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற பொழுது இலங்கை ஒரு சிறிய சந்தை, ஒரு சிறிய ஒரு நாடு என்ற வகையில் ஒரு சிறிய சந்தை. இந்த சந்தையிலே வருகின்ற ஒரு முக்கியமான வெளிப்பாடு தான் ஒரு சிலர் அதிலே ஏகபோக உரிமை மிக அவசரமாக எடுத்துக்கொள்வார் எல்லா துறை சார்ந்து. அந்த நிலைமை மாற்றப்பட்டு பொருளாதார சுதந்திரம், எல்லோரும் பொருளாதார செயல்முறையில் பங்களிக்கின்ற ஒரு பொருளாதார சுதந்திரம் இந்த நாட்டில் ஏற்படுத்தப்பட வேண்டும். அந்த விடயத்திலே நாங்கள் கவனம் செலுத்துகின்றோம். அடுத்தது நாங்கள் அதாவது என்டர்பிரனர்ஷிப், அதனை அதுக்கு ஒரு முக்கியத்துவத்தை நாங்கள் கொடுத்து அதுக்கு துறை சார்ந்தவர்களிடம் நாங்கள் அதனை பொறுப்பு கொடுத்திருக்கின்றோம். அதனை நோக்கி நாங்கள் இளைஞர்களை, தொழில் முனைவோரை நாங்கள் கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்திருக்கணும். நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறோம். அதே போன்று எங்களுடைய இந்த பொருளாதார மாற்றம் ஏற்படும் வரைக்கும் நாங்கள் மக்களை பட்டினியில் போட மாட்டோம். பொருளாதார செயல்முறை ஏற்பட்டாலும் கூட சிலர் ஊழியர் படையில் இணைய முடியாத சிலர் இருப்பார்கள், ஊனமுற்றவர்கள், நாங்கள் மாற்றுத்திறனாளிகள் என்று சொல்கின்ற அவர்கள் இருப்பார்கள். இன்னும் நாங்கள் சொல்லுவோம் அதாவது நிரந்தர நோயாளிகளாக இருக்கின்ற இப்படி பலர் அரசினால் உதவி செய்து பராமரிக்கப்பட வேண்டியவர்கள் தொடர்ந்தும் இருக்க போகின்றார்கள். அதே போன்று இப்போ பொருளாதார சுமையின் காரணமாக இருக்கின்றார்கள். இதனை வைத்துத்தான் கடந்த கால ஆட்சியாளர்கள் மக்களை ஏமாற்றி பிழைத்தார்கள். அவர்களுக்குரிய நிவாரண உதவிகளை நாங்கள் எங்களுடைய அந்த இடைக்கால அதாவது பட்ஜெட்டிலையும் கணக்கறிக்கையிலையும் கணிசமான அளவு கொண்டு வருவோம். எங்களுடைய பட்ஜெட்டிலும் நாங்கள் கொண்டு வர இருக்கின்றோம். அதே போன்று அரச ஊழியர்கள்,
அரச ஊழியர்களை நாங்கள் அதாவது அவர்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக பணியாற்றக்கூடிய வகையில் அவர்களுக்குரிய சம்பள ஏற்றத்தை கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளையும் நாங்கள் செய்திருக்கின்றோம். அதுக்குரிய திட்டங்களை வகுத்திருக்கின்றோம். அதாவது இது மக்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஆட்சி என்பதனால் மக்களுக்கு அநியாயம் செய்துவிட்டு ஒரு அபிவிருத்தி செய்கின்ற ஒரு அரசாக இந்த அரசு ஒரு போதுமே இருக்க மாட்டாது என்பதனை மக்கள் நம்பலாம். ஒரு அரசாங்கத்தின் மூலமாக மாத்திரம் முழுமையான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. கேட்டால் போல் இசைவாக்கம் அடைய வேண்டும். நீண்ட காலமாக ஒரே நிலைப்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிற மக்களும் கொஞ்சம் கொஞ்சமாக தங்களுடைய செயற்பாடுகளில் மாற்றங்களை கொண்டு வருகிற பொழுது ஒட்டுமொத்தமாக ஒரு நாடாக நாங்கள் முன்னேறலாம். இது உண்மையில் இந்த வந்திருக்கின்ற மாற்றம் ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு ஆட்சி மாறியது அல்ல. ஒரு முறைமையிலிருந்து இன்னொரு முறைமைக்கு நாங்கள் எது சொல்லுவோம் பாரடைம் ஷிஃப்ட் என்று தலமாற்றம். அந்த தலமாற்றம் ஏற்படுகின்ற பொழுது பல தளம்பல்கள் மக்களுடைய மனோநிலையிலும்